அனைவருக்கும் அறிவியல் வணக்கம். உயர்வுக்கு உயர்கல்வி என்ற இந்த இணைய வழிகாட்டி தொடர் நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கோர்சஸ் இன் லா அண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சட்ட படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் என்ற தலைப்பில் இன்றைக்கு கலந்துரையாட இருக்கிறோம். டீச்சர், தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க டீச்சர் என பள்ளிக்கூடத்தில் தவறு செய்து சிக்கி கொண்ட பின்பு சிலர் ஆசிரியரிடம் மன்றாடி இருப்பார்கள். ஆசிரியரும் சரி முதல் முறையா பண்ணியிருக்கேன், இனிமே செய்யக்கூடாது என மன்னித்திருக்கலாம். ஆனால் நீதிமன்றத்தில் தெரியாமல் குற்றம் செய்து விட்டேன், முதல் முறையாக குற்றம் செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள் போன்ற வாதங்கள் எல்லாம் எடுபடாது. ஏன் தெரியுமா? இக்னரன்ஸ் ஆஃப் த லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ். சட்ட அறியாமை மன்னிக்க முடியாதது. அப்படியானால் நாட்டின் 140 கோடி பேருக்கும் சட்ட விவரங்கள் தெரிந்திருப்பது சாத்தியமா? இங்குதான் வழக்கறிஞர்களுக்கான தேவை உள்ளது. மக்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் சட்ட ஆலோசனைகள் வழங்குவது, நீதிமன்றங்களில் அவர்களுக்கான நியாயத்தை வாதாடி பெற்று தருவது என மிக முக்கியமான பணிகளை செய்கிறார்கள் நம் வழக்கறிஞர்கள். நாட்டை போற்ற வேண்டும் என்பது நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாடு என்பது பாரத மாதா என நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. தாய்மொழியை போற்ற வேண்டும், அது நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தமிழ் என்றால் தமிழ் தாய் என நமக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. பாரத மாதா, தமிழ் தாய் என மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய கடமைகள் இள வயதில் நமது மனதில் பெண்ணிய உருவத்தில் ஆழ விதைக்கப்பட்டிருக்கின்றன. சட்டத்தை மதிக்க வேண்டும் என்ற செய்தியும் பாரத மாதா, தமிழ்த்தாய் வரிசையில் நீதி தேவதை என்ற உருவகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பை பெற்றது நீதித்துறை. 12ஆம் வகுப்புக்கு பின் பல படிப்பு பிரிவுகளில் படித்து சிலர் தலை சிறந்த மருத்துவராகலாம், தேர்ந்த பொறியாளராகலாம், தேசம் போற்றும் விஞ்ஞானியாகலாம், நேர்மையான காவல்துறை அதிகாரியாகலாம், மாவட்டம் போற்றும் ஆட்சி தலைவராகலாம், உயர்ந்த தொழில் அதிபராகலாம், அறத்துடன் செயல்படும் அரசியல் தலைவராகலாம். ஆனால் இவர்கள் எல்லோரையும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுத்திவிடும். அப்படிப்பட்ட வல்லமை பெற்ற நீதித்துறையில் மாணவ மாணவிகள் எதிர்காலத்தில் பங்களிக்க விரும்பினால் அவர்கள் என்ன படிக்க வேண்டும்? சட்ட படிப்பில் உள்ள பாடப்பிரிவுகள் என்னென்ன? மத்திய மாநில அளவிலான கல்லூரிகள் என்னென்ன? அவற்றில் கல்வி கட்டணம் எவ்வளவு? மேற்படிப்பு வாய்ப்புகள் என்னென்ன? படித்து முடித்தவுடன் எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்கும் என பல தகவல்களை இன்று நாம் கலந்துரையாட இருக்கிறோம். நிகழ்ச்சியின் இறுதியில் கேள்வி பதில் பகுதி உண்டு. பார்வையாளர்கள் உங்களுக்கு ஏற்படுகிற கேள்விகளை, சந்தேகங்களை தமிழிலேயோ ஆங்கிலத்திலேயோ நீங்கள் அவ்வப்போது பதிவிட்டு விடுங்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் உங்கள் பதிவுகளை பார்த்து அதற்கான பதில்களை நாங்கள் வழங்குவோம். நிகழ்வில் பங்கேற்க முதலில் பதிவு செய்த 10 பார்வையாளர்களுக்கு புத்தக பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருந்தன. பரிசுக்குரியவர்களின் பெயர்கள் இன்றைய நிகழ்வின் இறுதியில் அறிவிக்கப்படும். சட்டத்துறை சார்ந்த 2 ஆளுமைகள் இன்று நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். வழக்கமாகவே சட்டம் படித்தவர்களிடம் பேசி ஜெயிக்க முடியாது என்பார்கள். இன்று சட்டம் படித்த 2 பேரிடம் நாம் பேச இருக்கிறோம். நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஒருவர் சட்ட பேராசிரியர், மற்றொருவர் வழக்கறிஞர். முதல் அமர்வில் விஐடி சென்னை நிறுவனத்தின் ஸ்கூல் ஆஃப் லா என்கிற சட்ட பள்ளியின் உதவி பேராசிரியை அபிராமி நம்மோடு இணைகிறார். டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் இளநிலை மற்றும் முதுநிலை சட்ட பட்டங்களை பெற்ற இவர் தற்போது தனது முனைவர் பட்ட ஆய்வின் இறுதி கட்டத்தில் இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம் தெரிவித்து நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் பேராசிரியை அபிராமி. வணக்கம் சார். நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்ததில் மகிழ்ச்சி. உங்களை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்கள் குடும்பமாக ஒரு நடுநிலை பள்ளியை நடத்தி வருகிறீர்கள். அதில் மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வி வழங்குகிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அதை பற்றி நீங்கள் தெரிவிக்கலாம். கண்டிப்பாங்க சார். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி 1943 அப்பவே என்னோட கிராண்ட் மதர்னால என்னோட பாட்டி ஆரம்பிச்ச ஸ்கூல் இது, விஸ்வபாரதி மிடில் ஸ்கூல். அதை நாங்க ட்ரஸ்டா நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். என்னோட தாத்தா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அதனால பிரிட்டிஷ் டைம்லயே தமிழ் வழி கல்வி இருக்கணும்ன்றதுனால தமிழ் மீடியம் ரெகக்னேஷன் வாங்கி 80 வருடமா நாங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கிறோம். அதுல நாங்க சில நார்ம்ஸோட ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிறோம். அவங்க பேரண்ட்ஸ் படிப்பு டிகிரி வாங்காதவங்களா, பொருளாதாரத்துல பின்தங்கியவர்களா பார்த்து எடுக்கிறோம். அவங்களுக்கு ஸ்கூல் ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட நாங்க ₹1 வாங்குறது கிடையாது. ஸ்கூலோட பேக்ஸ், யூனிஃபார்ம், ஷூ, யூனிஃபார்ம் எல்லாமே நாங்க ஃப்ரீயா தரோம்.
அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னோட பாட்டி வந்து மதிய உணவு திட்டம் எங்க ஸ்கூல்ல இருந்தது. இப்பவும் எங்களோட ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே கோவிட் டைம் அப்போதுல இருந்தே நாங்க ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்டும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ரஸ்ட்ல நானும் ஒரு பங்காளியா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மிக்க மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட சமூக சேவைகள் தொடர வேண்டும். அதில் நீங்கள் நேரடியாக களமிறங்கி இருப்பதற்கு வாழ்த்துக்கள். இப்போ இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது வந்து சட்ட படிப்புகளை பற்றி, அது தொடர்பான கலந்துரையாடல். இப்போ வந்து சட்டம் படிக்க வேண்டும் என்று ஒரு மாணவனோ மாணவியோ ஏற்கனவே தீர்மானித்திருந்தார், அல்லது சட்டம் படிக்கலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க முடியாமல் இருந்தால், அப்படிப்பட்ட மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் ஒரு சட்ட பேராசிரியையாக சட்ட படிப்புகளை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? சார், அந்த கருப்பு கோட்டு, கவுனு, ஒயிட் காலரோட அந்த அட்வொகேட் யூனிஃபார்ம் போடுறதோட சந்தோஷம் வார்த்தையால விவரிக்க முடியாத பெருமையும் சந்தோஷத்தையும் நல்ல வருமானத்தையும் கொடுக்கும்ன்றது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத். நீங்க வந்து ஒரு 3 years டிகிரி 3 வருஷத்துல நீங்க வந்து வாங்கிட முடியும். வேற ஏதாவது நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சீங்கன்னா, இல்ல ப்ரொஃபஷனல் டிகிரி கூட உங்களுக்கு 4 வருஷத்துல உங்களுக்கு டிகிரி கொடுத்துருவாங்க. ஆனா 5 வருஷம் டைம், எனர்ஜி, மணியை நாங்க ஏன் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட ஒரு மனசோட ஓரத்துல நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அப்படி ஒரு ஆர்ட்ஸோட நீங்க வேற எந்த ப்ரொஃபஷனோட 3 years டிகிரி படிச்சாலும் அந்த 3 years டிகிரி உங்களுக்கு வந்து உடனடி வேலை வாய்ப்பை கொடுத்துறாது. அந்த 3 years டிகிரி உங்களுக்கு படிச்ச உடனே சமூக நீதிக்காக கோர்ட் முன்னாடி போராடக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு அமைச்சிராது. அந்த 3 years டிகிரி ஒரு நாள் நீதி அரசரா, ஜட்ஜா உட்காரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துட போறது கிடையாது. அதே மாதிரி அந்த சாதாரண ஒரு 3 years டிகிரினால உங்களோட இறுதி கட்ட வாழ்வு வரைக்கும் ஒரு வேலையும், எங்க ப்ரொஃபஷன் வந்து ஏஜ் ஆக ஆக தான் வந்து வருமானம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக, அப்படி வந்து வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் நோ ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனையும் வேற எந்த டிகிரியும் கொடுத்துட முடியாது. இதை தவிர வேற என்ன ஒரு நல்ல ப்ரொஃபஷன் இருக்க முடியும்? அதோட வந்து இவ்வளவு ஒரு சிறப்பான டிகிரி படிக்கணும்னு இப்ப கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா வந்து பேரண்ட்ஸும் இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் யோசிப்பாங்க, நான் இதுக்கேத்த மாதிரி 11th 12th குரூப் எடுக்கலையே, நான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டேன், செகண்ட் குரூப் எடுத்துட்டேன்ற ஒரு கேள்வி இருக்கும். எப்பவுமே வந்து இந்த சாவி இல்லாம பூட்டை மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இதுக்கும் ஒரு பதில் இருக்கு எங்க கிட்ட. நீங்க எந்த டிகிரி, எந்த கோர்ஸை நீங்க 11th 12th குரூப் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு சமுதாயத்து மேல அக்கறையும், சமூக போராளியா ஆகணும்ன்ற எண்ணமும், உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையும், அப்புறம் உங்களோட நல்ல ஸ்கோரும் இருந்தா மட்டும் போதும், நீங்க வந்து சட்டத்துறை, சட்டக்கல்வி எடுத்து வெற்றி பெறலாம் சார். வெரி நைஸ். ஒரு வழக்கறிஞருக்குரிய அதே சுபாவத்தோடு உங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறீர்கள். மிக சிறப்பு. இது வந்து ஒரு சமுதாய நலன் இருக்கிறது. இதுல வந்து பணி ஓய்வு பெறுகிற வயதும் இல்லை என்கிற ஒரு புதிய சிந்தனையை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இப்ப வந்து இப்ப சட்ட படிப்புன்னு பார்த்தா, இப்போ 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் பார்க்கும்போது இப்போ பிஏ எல்எல்பின்னு இருக்கு, பிகாம் எல்எல்பின்னு இருக்கு, இப்போ பல படிப்புகள் இருக்கு. நேரடியா எல்எல்பி படிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இப்போ 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் சட்டத்துறையில் கால் பதிக்க வேண்டும் என்று விரும்புகிற மாணவ மாணவிகளுக்கு அந்த சட்டத்துறையில் இருக்கக்கூடிய படிப்புகளை பற்றி விரிவாக நீங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க சார். அதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸையும் பாக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து சிலதை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் நான் மக்களுக்கு. முதல் விஷயம் என்னன்னா, நமக்கு பிரிட்டிஷ் டைம்ல இருந்தே வந்து சட்ட கல்வி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. லா டிகிரி நீங்க படிக்கிறதுக்கு அப்போ நமக்கு இருந்தது வந்து லாட்டின் டேர்ம்ல லீகம் பேக்குலரிஸ் அப்படிங்கிற ஒரு சட்ட டிகிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னன்னா பேச்சுலர்ஸ் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு டிகிரி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அது வந்து 3 years கோர்ஸ். இனிஷியலா சட்ட கல்வினாலே 3 years கோர்ஸ். நீங்க ஒரு யூஜி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் நீங்க படிச்சதுக்கு அப்புறமா நீங்க சட்டத்தை வந்து 3 வருஷம் நீங்க படிக்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சரா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 3 years கோர்ஸையும் படிச்சுட்டு அதுக்கு மேல லாவும் 6 வருஷம் மினிமம் நீங்க படிக்கிறதுக்கு செலவு பண்ணணுன்றதுனால இன்டகிரேட்டட் கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுதான் 5 years கோர்ஸ். சோ அதனால நம்ம இன்னும் பேசிக்கா அந்த 3 years எல்எல்பி அப்படிங்கிற கோர்ஸையும் நம்ம ரீடைன் பண்ணிட்டு இருக்கோம். 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸும் அவைலபிள் இருக்கு. சோ நீங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து சட்ட கல்வி வந்து நீங்க தெளிவா எடுக்கணும்ன்ற முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்க இன்டகிரேட்டட் கோர்ஸ போகலாம். இல்ல நீங்க வந்து இப்போ இதை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஆல்ரெடி ஒரு டிகிரில என்ரோல்டு அப்படின்னா அதுக்கு எந்த டிகிரியா இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து நீங்க 3 years எல்எல்பியை நீங்க எடுத்து படிக்கலாம். மெடிசன் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா லா இன்ட்ரெஸ்ட் வந்து, ஸோ நீங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் அதுக்கு மேல படிக்கக்கூடியதான் எல்எல்பி
பேச்சுலர் ஆஃப் எல்எல்பிங்கிறது வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் லா. ஸோ அது வந்து நீங்க 3 years கோர்ஸும் இல்ல வந்து பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி அப்படின்னு நிறைய பிரிவு இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பாத்துடலாம், ஸ்லைட்ல பாத்துடலாங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பாக்குறது வந்து இந்த எல்எல்பி கோர்ஸ். அது வந்து 3 years. நீங்க எந்த டிகிரி நீங்க முடிச்சிட்டும் நீங்க வந்து லா படிக்கலான்றவங்க வந்து 3 years கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அதுல பியூராவே வந்து லா சப்ஜெக்ட்ஸ் மட்டுமே முதல் நாள்ல இருந்து நாங்க சொல்லி கொடுக்குறோம் காலேஜ்ல. அதே வந்து நீங்க 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ எல்எல்பி, பிஎஸ்சி எல்எல்பின்னு நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன தெளிவுபடுத்தணும்னா, இதுலயும் 2 பிரிவுகள் இருக்குங்க சார். ஒண்ணு வந்து ஹானர்ஸ் டிகிரின்னு கொடுக்குறோம், ஒன்னு வந்து பேசிக்கா பிஏ எல்எல்பின்னு 2 கேட்டகரி இருக்கு. அது என்னன்னா, தமிழகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடுல நம்மளோட அரசு கல்லூரிகள்ல குடுக்கறது வந்து ஹானர்ஸ் இல்லாத ஒரு பிஏ எல்எல்பி கோர்ஸ் தான். அந்த கோர்ஸுக்கும் ஹானர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல வந்து எல்லா லாவுமே ஈக்குவலா படிப்பாங்க. ஹானர்ஸ்ல எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸோட ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட்ஸையும் சேர்த்து படிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு வித்தவுட் ஹானர்ஸ் கோர்ஸ் படிக்கும் போது ஒரு 55 சப்ஜெக்ட் படிக்கிற இடத்துல இதுல ஒரு 65 சப்ஜெக்ட கவர் பண்றாங்க. அதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் ஹானர்ஸ்க்கும் நான் ஹானர்ஸ் டிகிரியும். அது வந்து தெளிவானதுக்கு அப்புறம் இதை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ எல்எல்பி கோர்ஸ் வந்து 3 yearsக்கு படிக்கிறது பியூரா லா சப்ஜெக்ட்ஸ், அதுதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்தே வந்து பாப்புலரா எல்லா காலேஜ்லயும் இருக்கக்கூடிய கோர்ஸ் பாத்தீங்கன்னா பிஏ எல்எல்பி. இது இல்லாத லா காலேஜஸே கிடையாது. இது என்னன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ங்கிற அந்த ஆர்ட்ஸ் குரூப்பையும் சேர்த்து லா படிக்கிறாங்க. ஸோ முதல் வருஷத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா, லாவோட பேசிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. டாட்ஸ், ஐபிசி, நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் கூட கொடுத்துருவாங்க. ஆர்ட்ஸ்ல வந்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை வந்து படிப்பாங்க. அந்த சோஷியாலஜி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா லா அண்ட் சோஷியாலஜி, பாலிடிக்ஸ் அண்ட் லா, இந்த மாதிரி லாவையும் அவங்க ஆர்ட்ஸ் குரூப்போட கலந்தே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா 12th standard முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனாலையும். இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுல வந்து நீங்க 11th 12th படிச்சிருந்தீங்கன்னா லா ஸ்பெசிபிக்கான குரூப் உங்களுக்கு கிடையாது. ஸோ முதல்ல அந்த பசங்க வந்து லாவை வந்து 5 years கோர்ஸ்ல அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆகுறதுனால ஆர்ட்ஸ் குரூப்போட சேர்த்து வந்து லாவை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அந்த பேசிக். ஒரு ஆர்ட்ஸ் குரூப் அப்புறம் லா, இது ரெண்டத்தையும் நம்ம சேர்த்து கொடுக்குற இன்டகிரேட்டட் கோர்ஸ். அது வந்து பிஏனா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அதே மாதிரி பிஎஸ்சி நம்ம வந்து சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியுமே அவங்க அது கூட லாவை சேர்ந்து படிக்கிறாங்க, இன்டகிரேட்டட் கோர்ஸ். அதுக்கு அடுத்தபடியா நீங்க கோர்சஸ் பாத்தீங்கன்னா பிபிஏ எல்எல்பி இருக்கு. அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அவங்க படிக்கிற ஆடிட்டிங், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டிங், இது கூடயே வந்து அவங்க லாவையும் சேர்த்து படிப்பாங்க. இன்னொரு இப்போ இருக்கிற கார்பரேட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸா படிக்கக்கூடிய கோர்ஸ் வந்து இந்த பிகாம் எல்எல்பி. பிகாம் எல்எல்பி வந்து மேனேஜ்மெண்டோட ட்ரேஸோட இருக்கிற சப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து கம்பெனி ரிலேட்டடான கார்பரேட் ஸ்ட்ரக்சருக்கு நீங்க வேலை பார்க்கக்கூடிய நிறைய வாய்ப்பை வந்து இப்போ பிகாம் எல்எல்பி வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. நாங்க அந்த ட்ரெண்டை பார்த்துட்டு இருக்கோம் பிகாம் எல்எல்பிக்கு. அதுல வந்து மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல், காமர்ஸ், பிசினஸ் எத்திக்ஸ், கம்யூனிகேஷன், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், இதெல்லாம் வந்து சேர்த்து படிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன வந்து மக்களுக்கு தெரியணும்னா, இந்த மாதிரி அந்தந்த ஆர்ட்ஸ், எந்த அவங்க ஆர்ட்ஸ் படிக்கிறாங்களோ அதுல தேர்ச்சி பெற்ற பேராசிரியர்கள் வந்து அவங்களுக்கு ஆர்ட்ஸ் குரூப் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ லா ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறவங்க லா சப்ஜெக்ட்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து காலேஜ்ல அகாடமிக்ஸ்ல டிவிஷன் இருக்கு. நான் லா ஃபேக்கல்டிஸ், லா ஃபேக்கல்டிஸ் கலந்துதான் அவங்களுக்கு எடுக்கிறாங்க இன்டகிரேட்டட் கோர்சஸ். அதனால அவங்க அதுலயும் முனைவரா ஆகலாம், அதுலயும் அவங்க ஸ்பெஷலைஸ்ட் ஆகலாம். கூடவே லாவை வந்து இன்டர் கிராஜுவேட்டடா அவங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இந்த தேர்ட் பர்டிகுலர் நீங்க ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, இந்த தேர்ட் பிஎஸ்டபிள்யூஎல்எல்பிங்கிறது ரொம்ப ரீசெண்டா இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு சப்ஜெக்ட், சோஷியல் ஒர்க் அண்ட் லா. ஏன்னா சோஷியல் ஒர்க்கையும் சட்டத்தையும் பிரிக்கவே முடியாது. நிறைய சமூக போராளிகள் வந்து பேசிக்கா ஒரு லாயரா இருப்பாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம். அது ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இந்த சோஷியல் ஒர்க் அண்ட் லா எடுக்கும் போது அவங்க எடுக்கும் போது நிறைய காலேஜ் ஆப்ஷன் அவங்களுக்கு இல்ல. அது ஒரு டிராபேக் இருக்கு.
சார் என் வாய்ஸ் ரொம்ப கிளாஷ் ஆகுதுங்க சார். It's ஸோ fine. பிஎஸ்டபிள்யூ எல்எல்பிங்கிற போது இந்த சோஷியல் சயின்ஸ் அண்ட் லாவை சேர்த்து படிக்கிறாங்க. அப்புறம் பிசிஏ எல்எல்பி, அது வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதே மாதிரி பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோட அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ல இருக்கிற சப்ஜெக்ட் பிளஸ் வந்து அவங்க லா சப்ஜெக்டையும் சேர்த்து படிக்கிறாங்க. அப்புறம் பிஎல்எஸ் எல்எல்பின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதுவுமே லேட்டஸ்டா இன்ட்ரடியூஸ் ஆன சப்ஜெக்ட். இதுல வந்து என்ன ஸ்பெஷலைசேஷன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஆர்ட்ஸ் கூட கலந்து வந்த சப்ஜெக்ட். பட் இங்க வந்து யூஜில இன்டர்டிசிப்ளினரிலேயே நாங்க லாவே ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அந்த பசங்க படிக்கிறாங்க. ஸோ வந்து பேசிக் லால இருந்து படிநிலையா ஒரு லா சப்ஜெக்டா 5 இயர்ஸும் அவங்க பியூர் லாவே படிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பியூர் லா சப்ஜெக்ட். லாஸ்டா இருக்கிற கோர்ஸ் வந்து பிடெக் எல்எல்பி. பிடெக் எல்எல்பி வந்து இப்ப நம்ம பார்த்த கோர்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமானது. எதுலன்னா டியூரேஷன்ல. ஏன்னா 6 வருஷம் தேவை நீங்க வந்து பிடெக் எல்எல்பி படிக்கணும் அப்படின்னா. ஸோ நீங்க வந்து டெக்னாலஜியில ஸ்பெஷலைசேஷன் பிளஸ் லாவையும் சேர்த்து சொல்றதுனால நீங்க ரெகுலரா ஒரு பிடெக் கோர்ஸை வந்து நீங்க படிச்சுட்டு லா படிச்சீங்கன்னா 7 இயர்ஸ் ஆயிடும். அதை வந்து கட் டவுன் பண்ணி உங்களுக்கு 6 இயர்ஸ்ல உங்களுக்கு பிடெக் எல்எல்பி. பிடெக் எல்எல்பி எங்க ரொம்ப தேவைப்படுதுன்னா, அந்த டெக்னாலஜி ஓரியன்டான ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் இதை ப்ரிஃபர் பண்றாங்க. டெக்னாலஜி ஓரியன்ட் காலேஜஸ்ல இதை இன்ட்ரடியூஸ் பண்றதுதான் இன்னும் இதுல ஸ்பெஷலா இருக்கு. நாங்க மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி பெட்ரோலியம் எனர்ஜி ஸ்டடீஸ் அந்த காலேஜ்ல வந்து இது ஒரு ஸ்பெஷல் கோர்ஸா கொடுக்குறாங்க. இது மாதிரி நீங்க வந்து பயாலஜி படிச்சிருந்தாலும், நீங்க வந்து காமர்ஸ் படிச்சிருந்தாலும், அக்கௌண்டன்சி படிச்சிருந்தாலும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் வந்து நீங்க கண்டிப்பா லாவையும் சேர்த்து படிக்கலாம். முதல்ல இருந்த ரெகுலர் ஆர்ட்ஸ் பிஏ அந்த சப்ஜெக்ட் இல்லாம இப்போ வந்து ஸ்பெஷலைஸ்டா வர நாங்க வந்து இன்னும் இதை எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இது வந்து போன வருஷத்து நிலைமை. இந்த வருஷம் இப்ப அட்மிஷன் அப்போ இன்னும் கூட புதுசா லா வந்து இன்டர்டிசிப்ளினரில அவங்க கொண்டு வரலாம். இப்படி இது வளர்ந்துகிட்டே வருது லா சப்ஜெக்ட். ஸோ இது வரைக்கும் பேசிக்கா எல்லா நேஷனல் லா ஸ்கூலும் கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் நீங்க இந்த மாதிரி படிப்பை வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ உங்களோட பர்சனாலிட்டியும் உங்க 11th 12th நீங்க படிச்ச குரூப்பையும் வச்சு உங்களுக்கு வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாங்க சார். விரிவா சொல்லுங்க. இவ்வளவு படிப்பு இருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுலயும் பிடெக் எல்எல்பின்ற படிப்பு ஒரு இன்டகிரேட்டட் படிப்பாகவே சொல்லி கொடுக்கப்பட்டது. இதுல ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்டு இருக்கிறேன். இப்போ வந்து இப்போ உதாரணமா பிஏ எல்எல்பி இன்டகிரேட்டடா சேர்ந்த மாதிரி படிக்கலாம் 5 வருடங்கள். இல்லை என்றால் பிஏ தனியாக ஒருத்தர் படிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்எல்பி ஒரு 3 ஆண்டுகள் படிக்கலாம். மொத்தம் அவங்களுக்கு 6 வருடம் ஆகும். இன்டகிரேட்டடா படிச்சா 5 வருஷம் ஆகும். பட் இதுல பிஏ எல்எல்பி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ல அவர்கள் 3 ஆண்டு படித்த பிறகு அவர்களுக்கு பிஏ சர்டிபிகேட் தரப்படாது இல்லையா? அவங்க 5 ஆண்டு முடித்த பிறகுதான் அவங்களுக்கு ஒரே பட்டம் தான் கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பாங்க சார். நீங்க வந்து 3 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த காலேஜ்லயும் தனியா சர்டிபிகேட்டை வாங்கிட முடியாது. இது வந்து முழுமையா நீங்க 5 வருஷம் இந்த கோர்ஸை முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கும் போதே 2 டிகிரி டியூவலா உங்களுக்கு வந்து டிகிரி கிடைக்கும். மற்றபடி நீங்க வந்து 3 வருஷம் முடிச்சுட்டு தனியா டிகிரி வாங்க முடியாதுங்க சார். இப்போ வந்து நிறைய கல்லூரிகள் இருக்கு. பல்கலைக்கழகங்கள்லயும் வந்து லா டிகிரி வாங்கலாம். சட்டக் கல்லூரிகள், அரசு சட்டக் கல்லூரிகள் தனியா இருக்கு, தனியார் கல்லூரிகள் இருக்கு, நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்ல கூட சட்டப்படிப்புகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. இப்படி என்னென்ன கல்லூரிகள் இருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு? பிறகு சட்டப்படிப்பு படிக்க கல்லூரிகளை எப்படி தேர்வு செய்வது? இந்த 2 தகவல்களையும் நீங்க பகிர்ந்து சிறப்பாக. கண்டிப்பாங்க சார். நம்ம ஸ்லைட்ல பாத்துடலாங்க சார். இதுவுமே நமக்கு வந்து நிறைய காலேஜஸ் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. பட் நேச்சர் வந்து டிஃப்ரெண்ட். ஒரு காலேஜ் வந்து நம்ம நேச்சர் டிஃப்ரெண்ட் ஆகுது. நம்ம அதையும் வந்து தெளிவா இப்போ பாத்துடலாங்க சார். இப்போ நீங்க வந்து ஸ்கிரீன்ல பாக்குற டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் வந்து நீங்க இங்க பாக்குறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நேஷனல் லா ஸ்கூல். நேஷனல் லா ஸ்கூல்ன்றது வந்து ஆல் ஓவர் இந்தியா நமக்கு வந்து 26 நேஷனல் லா ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த நேஷனல் லா ஸ்கூல்ல நீங்க படிக்கிறதுக்கு தனி என்ட்ரன்ஸ் இருக்கு. அது வந்து நேஷனல் லெவல்ல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு நேஷனல் லா ஸ்கூல் வந்து சிச்சுவேட் ஆயிட்டு இருக்கு.
இங்க வந்து நமக்கு ஹானர்ஸ் டிகிரி தான் தரும். பெரும்பாலான நேஷனல் லா ஸ்கூல்ல வந்து நீங்க இன்டெகிரேட்டட் கோர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாவும் இருக்கு நேஷனல் லா ஸ்கூல்ல. 3 years கோர்ஸ் வந்து ரொம்ப ஃபியூ 1 or 2 நேஷனல் லா ஸ்கூல்ல தான் 3 years இது ரீசெண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நேஷனல் லா ஸ்கூல் வந்து சென்டர் ஓரியன்டட் கவர்ன்ட் அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அது வந்து நேஷனல் லா ஸ்கூல் டோட்டலா நமக்கு வந்து ஒரு 26 நேஷனல் லா ஸ்கூல் இருக்குங்க. அடுத்து வந்து நீங்க தமிழ்நாட்டுலன்னு பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட பல்கலைக்கழகம் இருக்கு. அதுக்கு கீழே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. ஸோ வந்து யூனிவர்சிட்டி லா யூனிவர்சிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லா யூனிவர்சிட்டி நமக்கு ஹானர்ஸ் டிகிரி கிடைக்குது. லா யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட்டடா கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருக்குங்க ஐயா. அந்த கவர்மெண்ட் லா காலேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஹானர்ஸ் டிகிரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஹானர்ஸ் டிகிரி வந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன டீம்டு யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு கீழே இருக்கிற அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் நமக்கு இருக்கிற லா காலேஜஸும் இருக்கு. ஸோ அது வந்து பிரைவேட் ஸ்ட்ரக்சர்ல வருது. ஸோ கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தா நமக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, யூனிவர்சிட்டி கீழே வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இருக்கு. பிரைவேட் ஸ்ட்ரக்சர்ல வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டி கூட வந்து அஃபிலியேட்டடான பிரைவேட் காலேஜஸ் வந்து நமக்கு இருக்கு. அது இல்லாம நமக்கு வந்து ஒரு சென்ட்ரல் லா காலேஜ் இருக்கு தமிழ்நாட்டுல. தனியா பிரைவேட் லா காலேஜஸும் இருக்கு. அந்த பிரைவேட் லா காலேஜஸ் எல்லாம் நம்மளோட யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட்டட். ஸோ லா யூனிவர்சிட்டி கீழே 2 பிரிவு இருக்கு. ஒன்னு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், ஒன்னு பிரைவேட் காலேஜஸ். அது இல்லாம பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து அஃபிலியேட்டடான காலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு காலேஜ். இப்போ வந்து இது எப்படி நாங்க இதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது மேக்சிமம் பிராக்டிகாலிட்டி படி வந்து லொகேஷன் ஓரியன்டா வந்து செலக்ட் பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க மதிப்பெண் இங்க ரொம்ப பிளே ஆகும். நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ்குள்ள நீங்க போகணும்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இப்ப மெடிசன் கட் ஆஃப் போன தடவை நாங்க ரீச் பண்ணிட்டோம். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. மெடிசன் ஜாயின் பண்ணிட்டு அங்க வந்து டிராப் அவுட் ஆகி வந்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்க கட் ஆஃப் கொண்டு போனதுனால இப்போ வந்து நீங்க கவர்மெண்ட் காலேஜ் யூனிவர்சிட்டியா இருந்தாலும் நீங்க காலேஜஸ் போனாலும் மெரிட் சீட் டோட்டலி ஆன் மெரிட். நீங்க வந்து 12th படிச்சு உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டோட மார்க்கை பேஸ் பண்ணி கவுன்சிலிங்ல மெரிட்ல மட்டுமே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து உங்க மார்க் உங்க லொக்காலிட்டியை வச்சு நீங்க செலக்ட் பண்ணலாம். நீங்க வந்து தமிழ்நாட்டுல மேக்ஸிமம் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் வந்துடுச்சு. முதல்ல வந்து மதுரை, சென்னை, திருச்சியில மட்டும் இருந்த காலேஜ் வந்து இப்போ ஃபுல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆனதுனால உங்களுக்கு வந்து அது வந்து ரீச்சபிள். ஆனா மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விரும்புறவங்க இருப்பாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டா வந்து வேணும்னு நினைக்கிறவங்க ஹானர்ஸ் டிகிரி அந்த அளவு மார்க்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைவேட் காலேஜஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. பிரைவேட் காலேஜஸும் தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு நிறைய இருக்கு. நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல வந்து பார்க்கலாம் எத்தனை பிரைவேட் காலேஜஸ் இருக்குன்னு. அதனால பிரைவேட் காலேஜஸும் இருக்கு. நீங்க ஓவராலா மைண்ட்ல பிக்ஸ் பண்ண வேண்டியது நீங்க வந்து ஹானர்ஸ் டிகிரி எடுக்க போறீங்களா, நான் ஹானர்ஸ் டிகிரி எடுக்க போறீங்களா, உங்களோட 12th மதிப்பெண் என்ன, இது 2 தான் வந்து பெரிய காரணியா இருக்கு நீங்க வந்து காலேஜஸ் சூஸ் பண்றதுக்கு. எல்லாமே இப்ப ஃபிங்கர் டிப்ல இருக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல. உங்களால இந்த 2 காரணிகளை வச்சு உங்களால ஈஸியா செலக்ட் பண்ணிட முடியும் காலேஜஸ். வெரி நைஸ், மிக சிறப்பாக சொன்னீங்க. இப்போ பாத்தீங்கன்னா சட்ட லா ஸ்கூல்ஸ் என்கிற தேசிய சட்ட பள்ளிகள் அப்படின்னு நிறைய மாநிலத்துல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல வந்து திருச்சியில அது இருக்கு இல்லையா, நேஷனல் லா ஸ்கூல். அதுக்கு பிறகு நீங்க அரசு சட்ட பல்கலைக்கழகம், அதன் கீழ் அரசு சட்ட கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், பிறகு அதனுடைய உறுப்பு கல்லூரிகள், தனியார் சட்ட கல்லூரிகள் என்று மாவட்டந்தோறும் சட்டம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப வந்து அடுத்த கேள்வி வந்து சட்டம் படிக்கணும்னா நீங்க முன்னாடியே சொன்னீங்க 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் தமிழகத்தில் சட்ட படிப்புக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வழக்கமா இப்போ சட்டம் படிக்க வேண்டும் என்றால் என்னென்ன நுழைவு தேர்வுகள் இருக்கிறது? தேசிய அளவிலும் மற்ற கல்லூரிகளில் நம்ம தமிழ் மாணவர்கள் தேசிய கல்லூரிகளில் எப்படி சேர்வது, மாநில அளவில் எப்படி அந்த அட்மிஷன் நடைபெறுகிறது? கண்டிப்பாங்க சார். முதல் விஷயம் வந்து தெளிவா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜ்குள்ள போறதுக்கு எந்த நுழைவு தேர்வும் தேவையில்லை. டைரக்டா நீங்க சார் இப்போ சொன்ன மாதிரி டைரக்டா 12th மார்க்ஸ் வச்சுட்டு போயிடலாம்.
அது இல்லாம உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து 2 மேஜர் எக்ஸாம்ஸ் இருக்கு. அதை நம்ம இப்போ தெளிவா பாத்துடலாங்க. ஒண்ணு வந்து உங்களோட கிளாட்ன்றது வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. இன்னொன்னு எல்சாட். இந்த 2 எக்ஸாம் தான் நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். கிளாட்ங்கிற எக்ஸாம் வந்து இந்த நுழைவுத் தேர்வு எதுக்கு எழுதுவாங்கன்னா, நேஷனல் லா ஸ்கூல்ல உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கிளாட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகி கிளாட் எக்ஸாம் நீங்க எழுதணும். இந்த தேர்வோட மதிப்பெண் அந்த பர்சன்டைல வச்சுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்க எந்த நேஷனல் லா ஸ்கூல்ல நீங்க ஆஃப் பண்றீங்களோ அது உங்களால போய் சேர முடியும். ஸோ கிளாட்டுங்கிறது வந்து உங்களுக்கு காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து நேஷனல் லா ஸ்கூல் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுத வேண்டிய எக்ஸாம். இது எழுதினா மட்டும்தான் நேஷனல் லா ஸ்கூல்ல போக முடியும். வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது நேஷனல் லா ஸ்கூல் போறதுக்கு. இந்த நுழைவுத் தேர்வு எப்படி இருக்கும்னா 120 கேள்விகள் இருக்கும். இது வந்து நீங்க 5 வருஷம் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்க்கு போறதா இருந்தாலும், நீங்க வந்து 3 வருஷம் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்க்கு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 வருஷம் கோர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு சில நேஷனல் லா ஸ்கூல் தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து செப்பரேட் என்ட்ரன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க கிளாட் எப்பெல்லாம் எழுதணும்னா, நீங்க வந்து 5 வருஷ கோர்ஸ் அப்புறம் இதுல பிஜி பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே வந்து கிளாட் தான் ஒரு நுழைவுத் தேர்வா இருக்கு. ஸோ இதுல வந்து 120 கொஸ்டின்ஸ் இந்த இதுல கேட்கப்படும். ஆஃப்லைன் மோடு, நீங்க வந்து ஆன்லைன்ல வீட்டுல எழுத முடியாது. நீங்க வந்து ஹால் டிக்கெட் கொடுத்து நீங்க ப்ரிப்பேர் ஆகி அந்த டேட்க்கு போகணும். இப்போ ஆக்சுவலி இது இந்த வருஷத்தோட கிளாட் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். டிசம்பர்லயே வந்து நமக்கு எல்லா ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, கம்ப்ளீட்டட். இதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா நீங்க 1 இயர் முன்னாடி மைண்ட் செட்டும் ப்ரிப்பரேஷனும் இருக்கணும். நீங்க 11th படிக்கும் போதே இதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எதனால 11thலயே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அவ்வளோ படிக்கணுமா? இப்ப நிறைய கோச்சிங் சென்டர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் தேவை கிடையாது. அதுதான் நான் வந்து ஒரு லா காலேஜ் ப்ரொஃபஸரா நான் உங்களுக்கு சொல்லணும்னா, அந்த அளவுக்கு நீங்க ஒரு தனியா பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கன்சிஸ்டன்டா நீங்க இந்த எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது இருக்கு. நீங்க எப்படி படிக்கணும்னா, நீங்க வந்து இந்த ஸ்கூல்ல வந்து சிவிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க. 7th 8th எல்லாம் சிவிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ல வந்து கான்ஸ்டிடியூஷன், பேசிக் கான்ஸ்டிடியூஷன், பேசிக்கா வந்து நமக்கு இருக்கிற ஐபிசி, டாட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான சப்ஜெக்ட். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தா வந்து இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம். நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். ரெகுலரா நியூஸ் பாக்குறவங்களே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸோட நாலேஜ், அந்த மெமரியும், அவங்க வந்து எந்த காரணத்தினால அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, எந்த சட்டத்தின் கீழே அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, இப்படிங்கிற விஷயத்த மட்டும் அவங்க வந்து ட்ராக் டவுன் பண்ணி அந்த 1 இயரா ப்ரிப்பேர் பண்ணாலே இது எழுதிட முடியும். இது வந்து 4 மேஜரா பிரிவுகள் இருக்கு. லாஜிக்கல் ரீசனிங், லீகல் ரீசனிங், இங்கிலீஷ், இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. இப்போ இது எப்படி இந்த எக்ஸாம் இருக்குங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 450 வேர்ட்ஸ் இருக்கும், ஒரு பேசேஜ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து கேள்வி பதிலா இருக்கிறது, மல்டிபிள் சாய்ஸா இருக்காது. உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுக்கப்படும். அந்த பேசேஜை நீங்க உள்வாங்கிக்கணும். ஸோ உங்க லாஜிக்கல் காக்னிட்டிவ் ஸ்கில்ல வச்சு நீங்க அதை உள்வாங்கிட்டு அதுக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு வந்து இந்த பிரிவு என்ன, இந்த செக்ஷன் என்ன, இந்த ஆக்ட் என்னன்னு கேட்க போறது கிடையாது. நீங்க இதை வந்து கன்சிஸ்டன்டா லா இன்ட்ரெஸ்டோட இருக்கிற மாணவர்கள் சொல்லவே வேணாம். கான்ஸ்டிடியூஷன், டாட்ஸ், இந்த மாதிரி சிவில் லாஸோட மேஜர் பேசிக் லாஸை பார்த்துட்டு ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்தா மட்டும் இந்த எக்ஸாம் எழுதிட முடியும். இதுல வந்து பர்சன்டைல் மார்க்ஸ். இன்னொன்று ரொம்ப முக்கியமா அவங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, நெகட்டிவ் ஸ்கோரிங் இருக்குது இந்த எக்ஸாம்ல. நீங்க வந்து கரெக்டா பதில் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். இல்லைன்னா ரிஸ்க் எடுத்தீங்கன்னா தப்பான கேள்விக்கு வந்து 0.25 மார்க் மைனஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இதோட ரேங்க் பேஸ்ல தான் உங்களுக்கு வந்து நேஷனல் லா ஸ்கூல்ல வந்து அட்மிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து சேம் தான். நீங்க வந்து பிஜி படிக்கிறதுக்கும் இதே 120 கொஸ்டின் தான், யூஜிக்கும் இதே 120 கொஸ்டின், இதே ஃபார்மேட்ல தான் இருக்குங்க சார். இதுதான் வந்து கிளாட்டை பத்தின ஒரு பேசிக் ஐடியா. இதுக்கு அடுத்து ரொம்ப அதிகமா எழுதுற எக்ஸாம் வந்து எல்சாட். எல்சாட்ன்ற எக்ஸாம் வந்து ஒரு குளோபலைஸ்டு நெட்வொர்க்கோட எக்ஸாம். இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இது குளோபலா லா ஸ்கூல் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம் தான் அவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க. எல்சாட்டோட தேர்வு நடந்த அந்த முடிவு அடிப்படையில அட்மிஷன் கொடுக்கறதுக்கு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அவங்க வெப்சைட்லயே இருக்கு. நீங்க வந்து போய் பாத்துக்கலாம். எல்சாட் நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் இவங்க ஷெட்யூல்ல இருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். அந்த ஷெட்யூல்டு காலேஜஸ்க்கு நீங்க போகணும்னா நீங்க வந்து இந்த எல்சாட் எக்ஸாம் கொடுக்கணும். கிளாட்டும் இதுவும் டோட்டலி டிஃப்ரெண்ட்.
எதனாலனா எல்சாட் வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம். நீங்க வீட்ல உங்க சிஸ்டம்ல நீங்க லாகின் பண்ணி எழுதக்கூடிய எக்ஸாம். இதுலயும் அதே மாதிரி லாஜிக்கல், லீகல் ரீசனிங் எல்லாமே இருக்கு. டஃப் பாத்தீங்கன்னா மோரார்லெஸ் ரெண்டும் அதே மாதிரி டஃப்ல தான் இருக்கு. இது ஒரு விஷயம் மட்டும் இது ஈஸி, ஏன்னா இதுல நெகட்டிவ் ஸ்கோரிங் கிடையாது. நீங்க தப்பா ஆன்சர் பண்ணாலும் உங்களுக்கு யாரும் மார்க்க மைனஸ் பண்ண போறது கிடையாது. அதனால அதை தவிர மற்றதெல்லாம் இதுல சேம். இதுல ஒரு 92ல இருந்து 102, 103 இந்த ரேஞ்சில கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் எல்சாட்ல. இது 2 hours and 20 minutes எழுதக்கூடிய எக்ஸாம். இதோட பிரிவு அவங்க டிவைட் பண்ணிருக்காங்க. காம்ப்ரிஹென்ஷன், அனாலிட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங்னு. இந்த ஒரு பிரிவுக்கு 35 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க முடிச்சிட்டாலும் அந்த டைம் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அது அந்த 35 மினிட்ஸ்னா நீங்க அந்த பிரிவுக்கு 35 மினிட்ஸ் அலாட்டட் டைம் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், கிளாட் வருஷத்துக்கு ஒரு தடவை, பட் எல்சாட் நீங்க 2 தடவை எழுத முடியும். இப்ப இது வரைக்கும் நுழைவுத் தேர்வே எழுதலைன்னா கூட நீங்க எல்சாட் மே மாசம் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அதுக்கு தயாராகி எழுத முடியும். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா எல்சாட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா இவனோட ஷெட்யூல்டு காலேஜஸ் மட்டும் தான் இந்த முடிவை வச்சு நமக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க சார். இது இல்லாம நிறைய பிரைவேட் காலேஜஸ் அவங்களுக்கு சொந்தமான என்ட்ரன்ஸ் வச்சுக்கிறாங்க. நேஷனல் லா ஸ்கூல்ல கூட டெல்லி அவங்களுக்கு சொந்தமான என்ட்ரன்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்றதுனால தனித்தனி காலேஜஸ் நீங்க ஸ்பெசிபிக்கா இந்த காலேஜ் போகணும்னா நீங்க அவங்களோட ப்ரௌச்சரை நீங்க பார்க்கணும். அவங்க கிளாட் ஸ்கோர் எடுத்துக்கிறாங்களா, எல்சாட் ஸ்கோர் எடுத்துக்கிறாங்களா, இல்ல அவங்களுக்கு தனியா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கான்னு பாத்துக்கணும். இது எல்லாமே சட்ட கல்லூரி இல்லாத பிற கல்லூரிக்கு தான் இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம். இது வரைக்கும் அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு ஐடியா இருக்குங்க சார் என்ட்ரன்ஸ்ல. சரிங்க, ரொம்ப விரிவா ரொம்ப நிறைய ஆஸ்பெக்ட்ஸை நீங்க கவர் பண்ணியிருக்கீங்க. அதுல இப்போ ஸ்டாண்ட் அவுட் பாயிண்ட்ஸ்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் சட்டம் படிக்க வேண்டும் என்றால் அரசு கல்லூரிகளிலோ தனியார் கல்லூரிகளிலோ அவர்களுக்கென்று நுழைவுத் தேர்வு எதுவும் கிடையாது. 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் நேஷனல் லா ஸ்கூல் என்கிற தேசிய சட்டப்பள்ளிகள், எப்படி இன்ஜினியரிங்ல ஐஐடி இருக்கோ, எம்பிபிஎஸ் படிக்க எய்ம்ஸ் இருக்கோ, அது போல சட்டம் படிக்க மிக உயர்ந்த மத்திய அரசினுடைய கல்வி நிறுவனங்களாக இப்படி சட்ட பள்ளிகள் இருக்கின்றன. இந்த பள்ளிகளில் சேர வேண்டும் என்றால் கிளாட் என்கிற தேர்வை எழுத வேண்டும். அது நீங்க சொன்ன மாதிரி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு முன்னாடியே அந்த தேர்வை அவர்கள் நடத்தி முடித்து விடுகிறார்கள். அதனால அவங்க கொஞ்சம் முன்னாடியே கவனமா அந்த தேதியை பார்த்து அதற்காக அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். பிறகு எல்சாட் தேர்வு ஒரு உலகளாவிய தேர்வு என்று நீங்கள் மிக சிறப்பாக இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ சட்டக்கல்வி படிக்கணும்னா எல்லா பெற்றோர் மனதில் இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி, எவ்வளவு செலவாகும்? சட்ட படிப்பு படிக்க வேண்டும் என்றால் கல்வி கட்டணம் எவ்வளவு, அரசு கல்லூரியில் எவ்வளவு, தேசிய சட்டப்பள்ளியில் எவ்வளவு, மற்ற கல்லூரிகளில் எவ்வளவு என்று தோராயமாக நீங்கள் தெரிவித்தால் அதை பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களுக்கு வசதியாக. கண்டிப்பாங்க சார். நான் முதலே சொன்ன மாதிரி மதிப்பெண் தான் எல்லாமே. ஒரு டாப்பான ஸ்கோர் இருக்குன்னா அவங்க ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸோ இந்த ஃபீஸை பத்தின கவலை அவங்களுக்கு வேணாம். நம்ம ஓவரால் வியூவை நம்ம ஸ்லைடு மூலியமா பார்த்துடலாம். ஆனா ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கான பொருளாதார பேக்ராப் உங்களுக்கு அந்த கவலை இல்லாம இருக்கலாம். எதனால நான் சொல்றேன்னா, நீங்க முதல்ல நான் போட்டதே கவர்மெண்ட் லா காலேஜ் தான். ஏன்னா நான் கவர்மெண்ட் லா காலேஜ்ல படிச்சேன். 1500 ரூபாய் ஃபீஸ் தான் 5 வருஷமும் கட்டி நான் படிச்சேன். அதனால மெரிட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த கவுன்சிலிங் மூலயமா போகும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல 1500ல இருந்து அப்ளிகேஷன் ஃபீஸையும் சேர்த்தாக்குள்ள உங்களுக்கு 3000 ரூபாய் மேல உங்களுக்கு செலவாக போறது கிடையாது கவர்மெண்ட் காலேஜஸ்ல. இதுலயே நம்மளோட டிஎன்டாலோ தமிழ்நாடு லா யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கிறீங்கன்னா அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹானர்ஸ் டிகிரி அப்படிங்கிறதுனால அவங்களோட ஃபீஸ் ரேஞ்ச் வேற. அவங்க அப்ராக்சிமேட்டா 90,000 அவங்களுக்கு ஆகும். யூனிவர்சிட்டியில ஹானர்ஸ் டிகிரி படிக்கிறதா இருந்தா அந்த ரேட் ஆகும். நான் ஹானர்ஸ் டிகிரி கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க பாக்குறதுதான் இந்த ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற ரேஞ்சு 1500ல இருந்து 2500 வரைக்கும் தான் உங்களுக்கு ஆகும். யூனிவர்சிட்டியிலுமே பியூர்லி ஆன் மெரிட் அண்ட் கவுன்சிலிங் தான் உங்களுக்கு அந்த படிப்பும் நீங்க படிக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியா நேஷனல் லா ஸ்கூல்ல எந்த ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பிக்கிறது உங்களுக்கு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்கும். இல்ல அதுக்கும் மேல நீங்க ரொம்ப தேர்ந்தெடுத்து நீங்க போனீங்கன்னா அப்படின்னா கூட ஒரு 1.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம்ங்கிற ரேஞ்ச் கண்டிப்பா நீங்க நேஷனல் லா ஸ்கூல் போறதா இருந்தா இவ்வளவு செலவு ஆகுங்க.
அதுக்கப்புறம் நீங்க பாக்குறது வந்து பிரைவேட் லா காலேஜஸ். பிரைவேட் லா காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு 80,000ல இருந்து ஆரம்பிக்குது தமிழ்நாட்டுல பிரைவேட் லா காலேஜோட ஃபீஸ். 80,000ல ஆரம்பிச்சு உங்களுக்கு 4 லட்சம் வரைக்கும் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் இருக்கு. 80 to 4 lakhs இருக்கு. இது எதை பேஸ் பண்ணிருக்குன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. 80 to 4 lakh இருக்கிற டிஃபரன்ஸ். அதோட NIRF ரேங்கிங், NACோட கிரேடு இதுவும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நீங்க பிரைவேட் காலேஜஸ் தேர்ந்தெடுக்கும் போது ஃபீஸும் அவங்க ரேங்கிங்கும் வந்து ப்ரொபோர்ஷனேட்டா மெயின்டைன் ஆகிறதுனால இந்த ரேஞ்சு நீங்க பார்க்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு சென்ட்ரல் லா காலேஜ் இருக்கு, அது வந்து அப்ராக்சிமேட்டா 80,000. இன்னொன்னு என்ன எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, இது எல்லாமே போன வருஷத்தோட நிலைமை. இன்னும் இப்பதான் எல்லாம் ப்ரௌச்சர் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனா இந்த அப்ராக்சிமேட் ரேஞ்ச் இருக்கு. நீங்க வந்து மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சும், அப்படியே உங்களுக்கு வேற வேற ரேஞ்ச் இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க என்ன யோசிக்கணும்னா, நீங்க இந்த நேஷனல் லா ஸ்கூலோ நீங்க வந்து LSAT மூலமா போறீங்கன்னா அதுல வந்து ரேங்க் ஹோல்டர்ஸ் ஆகும் போது உங்களுக்கு கட் டவுன் ஆகுது மார்க்ஸ். எல்லா பிரைவேட் காலேஜ்லயும் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு அவங்க வந்து ஃபீஸை கட் டவுன் பண்றாங்க, அதுவும் வந்து உங்களுக்கு இருக்கு. பட் அதெல்லாம் எதுவுமே இல்ல. இந்த மார்க்ஸ் ஒரு மாடரேட் அப்படின்னா நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க அட்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடிங்க சார். மிக சிறப்பு, மிக சிறப்பு. நன்கு படித்தால் மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் சட்ட கல்வியை பயிலலாம் என்பதுதான் இந்த ஸ்லைடோட டேக்அவே பாயிண்ட். மிக மிக மகிழ்ச்சி. கடைசியாக மிக சுருக்கமாக இது ஒரு பதில் நீங்கள் தர வேண்டும். போஸ்ட் கிராஜுவேஷன் பட்ட மேற்படிப்பு வாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றன சட்டத்துறை? சார் நம்ம இப்ப அண்டர் கிராஜுவேஷனே ஒரு 6 கேட்டகரி பார்த்தோம். அது மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் இதே மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட். இப்போ யூஜில வந்து இந்த டவுட் ஒன்று இருக்கு, நாங்க சிவில் லா சொல்லி தரோமா கிரிமினல் லா சொல்லி தருவீங்களா, ரெண்டும் சொல்லி தருவீங்களான்னு நிறைய பேர் கேட்பாங்க. நீங்க எல்லா வகையான லாவையும் இந்த 5 years நாங்க பேசிக் லா கொடுத்துடுறோம். நீங்க வந்து சிவில், கிரிமினல், என்விரான்மெண்ட், கான்ஸ்டிடியூஷன் எல்லாமே படிச்சிருவீங்க. இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் வரும், அதை வச்சு நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் போகலாம். அதனால நமக்கு வந்து இந்த லா யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில 11 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சைபர்ல இருந்து பிசினஸ் லா, கான்ஸ்டிடியூஷன் லா, என்விரான்மெண்டல் லா, லேபர் லான்னு 11 டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்க வந்து இப்போ இங்க படிச்ச பேசிக் லாவை இன்னும் ஷார்பன் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்டா நீங்க கொண்டு போறதுதான் உங்களோட LLM. அந்த LLM டிகிரி நீங்க படிக்கிறது. LLM டிகிரியும் மோஸ்ட் எல்லா பிரைவேட் காலேஜஸும், கவர்மெண்ட் அண்ட் லா யூனிவர்சிட்டி எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் LLM டிகிரியும் இருக்கு. அதே மாதிரி நீங்க என்ன பாத்துக்கணும்னா, நீங்க யூஜி படிக்கும் போதே நீங்க இதை மைண்ட்ல உங்களுக்கு இருக்கணும், எந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல ஸ்பெஷலைசேஷன் ஆகிறோம். ஏன்னா மெடிசன் நம்ம படிக்கும்போது ஜென்ரல் மெடிசன் படிச்சுட்டு அப்புறம் ஆர்த்தோ கைனகாலஜிஸ்ட் போற மாதிரி இங்கேயும் வந்து நீங்க பேசிக் லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்பெஷலைசேஷன் மூலமா போறதா LLM. LLM எல்லா காலேஜஸ்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் LLMோட ஸ்பெஷலைசேஷனை பேஸ் பண்ணி நீங்க வந்து அதுல PhDயும் வாங்க முடியும். ரிசர்ச்சும் நீங்க அந்த ஒரு ஏரியாவை தேர்ந்தெடுத்து படிக்க முடியும். அதுலயும் நீங்க வந்து டபுள் PhD அப்படின்னு அதுலயும் நீங்க டிராவல் ஆகி போயிட்டே இருக்க முடியும். இது வந்து ஒரு எண்டே இல்லை. ஸோ ML PhD இதுவும் வந்து எல்லா ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, பார் கவுன்சில் ரெகக்னைஸ் பண்ண எல்லா காலேஜஸ்லயும் உங்களுக்கு வந்து LLMமும் இருக்கு, PhDயும் இருக்குங்க சார். மிக மிக சிறப்பு. கடந்த ஏறக்குறைய 40 நிமிடங்களாக மிக விலாவாரியாக எளிமையான தமிழில் படிப்புகள் என்னென்ன, அதற்குரிய கல்லூரிகள் என்னென்ன, நுழைவுத் தேர்வுகள் என்னென்ன, கல்லூரி கட்டணங்கள் என்னென்ன என்று பல நுட்பமான விஷயங்களை நீங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. இப்போது நம் 2ஆம் பகுதி துவங்க இருக்கிறது. கடைசியில கேள்வி பதில் பகுதியில் நீங்க மறுபடியும் இணைந்து பார்வையாளர்களுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். சரிங்களா? மிக்க மிக்க நன்றி. இப்பொழுது நாம் 2வது அமர்வுக்கு வந்திருக்கிறோம். இதில் நம்மோடு இணைகிறார் வழக்கறிஞர் APJMS நாகூர் ரோஜா அவர்கள். வணக்கம். இவர் திருச்சி மாவட்ட முதன்மை நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் ஆகியவற்றில் வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். கடந்த 22 ஆண்டுகளாக கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக சேவையாற்றி வருகிறார். எழுத்தாளர், பேச்சாளர் என பன்முக திறன் கொண்டவர். NLSU பெங்களூரு தேசிய சட்டப்பள்ளியில் ஏறக்குறைய 9 ஆண்டுகள் கெஸ்ட் ரிசோர்ஸ் பர்சன் என்கிற சிறப்பு ஆசிரியராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர். வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். பார்வையாளர்களுக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இவங்க முகத்தை பார்த்தா எங்கேயோ ரொம்ப பரிச்சயமான முகம் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா? எத்தனை பேருக்கு இவங்க முகத்துல வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம பாக்குறீங்க?
ஆமா, எனக்கு தெரியுது. இவர்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பேத்தி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய அண்ணன் முகமது முத்து மீரா லெப்பை மரைக்காயர் இருக்காரு இல்லையா, அவரோட பேத்தி தான் இவங்க. கிராண்ட் நீஸ் ஆஃப் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறது என்னன்னா, தி மோஸ்ட் பேம்பர்டு கிராண்ட் நீஸ் ஆஃப் அப்துல் கலாம்னு சொல்லிடுவாங்க. கரெக்டா? ஒரு சின்ன விஷயம் சார், சொல்லுங்க. நான் வந்து அவங்களுடைய அக்கா அசீம் சொஹராவுடைய பேத்தியும் கூட. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், வெரி நைஸ். அவங்களுடைய மென்டர் அகமது ஜலாலுதீன் மரக்கனுடைய பேத்தி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், வெரி நைஸ். நிறைய நம்ம பேசுவோம். ஒரு லெமன் டீன்னு ஒரு கதை இருக்கு உங்களுக்கும் அப்துல் கலாம் சாருக்கும். அதை நம்ம கடைசியில பேசுவோம். இப்போ ஒரு சட்ட நிபுணராக, ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போ சட்ட படிப்பு படித்த மாணவன் பட்டப்படிப்பு முடித்த பிறகு அவங்க பார் கவுன்சில்ல பதிவு செய்த பிறகுதான் அவர்கள் வழக்கறிஞராக சேவையாற்ற முடியும். இப்போ பார் கவுன்சில் பதிவு என்றால் என்ன, அதில் என்னென்ன ஏதாவது தேர்வு ஏதாவது இருக்கிறதா, இது பற்றிய தகவல்களை விரிவாக பகிர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பா சார், ஸ்லைட் ப்ளீஸ். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க கோர்ஸ் முடிச்ச உடனே பார் கவுன்சில்ல அட்வொகேட் ஆகணும்னாக்கா அந்தந்த ஸ்டேட்ல உள்ள பார் கவுன்சில்ல வந்து அவங்க வந்து என்ரோல் பண்ணணும். அதுக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள பார் கவுன்சிலும் வெவ்வேறு ஃபீஸ் வச்சிருக்காங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. அதுல வந்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரணும்னுட்டு அது ஒரு ப்ளீ வந்து இருந்துட்டு இருக்கு. அதுவும் சீக்கிரம் டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து, பார் கவுன்சில் அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அட்வொகேட்டா என்ரோல் பண்ணிக்கலாம். ஆனா 2012 வரைக்கும் இவங்க என்ரோல் பண்ணினாக்கா இம்மிடியட்டா நாங்க வந்து ப்ரொஃபஷனுக்கு வந்துட முடியும். நாங்கெல்லாம் வந்து அப்படிதான் ப்ரொஃபஷன்ல வந்தோம். ஆனா 2012க்கு அப்புறம் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடத்துறாங்க. இந்த பர்டிகுலர் இதனுடைய ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெவ்வேறு லா ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு வருவாங்க. இப்ப டாக்டர் அபிராமி நிறைய சொன்னாங்க, ஐம் நாட் கோயிங் இன் டு தட். அது நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்து படிச்சுட்டு வருவாங்க. ஈச் ஸ்கூல் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிலபஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆல் இண்டியா பார் ஏஐபியோட ஐடியா என்னன்னா, ஜெனரலா ஒரு கேஸ் வழக்கு நடத்துற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு திறமை இருக்கிறதா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ். இந்த எக்ஸாமினேஷன் வருஷத்துல 2 தடவை நடக்கும். இது வந்து இவங்க பார் என்ரோல் பண்ண உடனே நாங்க அட்வொகேட்ஸ் பண்ற எல்லா வேலையும் அவங்க பண்ண முடியும். ஆனா வக்காலத் போட முடியாது. சரியா? அவங்க வந்து கோர்ட்டுக்கு வருவாங்க, கோர்ட்ல ரெப்ரசன்ட் பண்ண முடியும், ஈவன் அப்ளிகேஷன்ஸ் கூட மூவ் பண்ணலாம். ஆனா வந்து வக்காலத் கிடையாது. வக்காலத் வேணும்னாக்கா இவங்க வந்து இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணினாதான் பண்ண முடியும். இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணினதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ்ல இருந்துதான் அவங்க வந்து வக்காலத் போட்டு ஒரு கிளையண்ட வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு அவங்க வந்து எலிஜிபிள் ஆவாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். இத வந்து இப்போ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஈவன் எக்ஸாம் இல்லாம நாங்க நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம். மிக சிறப்பு, மிக சிறப்பு. அப்ப பட்டம் படித்தவர்கள் இந்தந்த படிநிலைகளை கடந்த பிறகுதான் அவர்கள் இந்த சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் என்கிற அந்த சான்றிதழ் கிடைத்த பிறகுதான் அவர்கள் ஒரு முழு வழக்கறிஞராக பணியாற்றுகிறார். முழு வழக்கறிஞராக வர முடியும். ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நீச்சல் தெரியாத ஒருத்தர் கடற்படையில சேரலாம்.
அவங்களுக்கு நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கடற்படையில சேர்ந்த பிறகு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை நீச்சலில் வல்லுநராக மாற்றி விடுவார்கள். இப்போ சட்ட படிப்பு படிக்க மாணவர்களுக்கு விருப்பம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு வாதாடுகிற திறமை இருக்காது, இல்ல அவங்களுடைய பேச்சு திறமை, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்மியா இருக்கும். இப்போ இந்த மாதிரியான மாணவர்கள், ஆனா அவங்களுக்கு சட்டம் மேல ஈடுபாடு ஆர்வம் இருக்கிறது. இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு தேர்ந்த வழக்கறிஞராகிய நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? என்ன திறமை இருந்தால், என்னென்ன குணநலன் இருந்தால், அல்லது எந்தெந்த திறமைகளை வளர்த்து கொண்டால் அவர்கள் அவர்களுடைய தொழிலில் வெற்றிகரமாக பிரகாசிக்க முடியும்? எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து நிறைய திறமையோட வந்து பறக்கிறது கிடையாது, ஆனா திறமையை வளர்த்துக்க முடியும். ஒரு சக்சஸ்ஃபுல் வக்கீலா வரணும்னா இப்ப நான் சொல்றேன் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வேணும், ஆனா இதோட பிறந்திருக்குன்னு அவசியம் இல்லை. நான் நல்ல வக்கீலா போறேன், நான் ஒரு நல்ல லாயரா போறேன் அப்படிங்கிறவங்க காலேஜ்ல என்டர் பண்ணிட்டு கூட இந்த திறமைகளை எல்லாம் வளர்த்துக்கலாம். முதல்ல வந்து நல்ல சக்சஸ்ஃபுல் லீகல் பிராக்டிஷனரா வரணும்னா சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும். அதுல வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்ட் அப்படின்னாக்கா, பர்டிகுலர் லா அப்படின்னா அதுல என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, எப்ப வந்தது அந்த லா, அதுல வந்து என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அந்த மாதிரி சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இருக்கும். அதே மாதிரி ரீசர்ச் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஏன்னா ஒரு கேஸ் நம்ம கிட்ட வருதுன்னா அந்த கேஸை கரெக்டா அனலைஸ் பண்ண தெரியும். இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அத வந்து நாங்க வந்து நிறைய ரீசர்ச் பண்ணுவோம். இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லா அட்வொகேட்ஸுமே பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி வந்து லீகல் ரீசர்ச்சர்ஸ் தான். நான் கூட சொன்னேன், உங்களோட அடுத்த கலாம் இதுல சொன்னேன், நீங்க எல்லா சயின்டிஸ்டையும் சேர்த்தீங்க, லீகல் சயின்டிஸ்ட மட்டும் சேர்க்கறீங்க. எப்ப கேட்டாலும் என்னமா எப்ப பார்த்தாலும் லைப்ரரியில இருக்க ரீசர்ச் பண்றேன்னு எங்க வாப்பப்பா கேட்பாங்க, என்னுடைய தாத்தா கேட்பாங்க, டாக்டர் கலாம். ஸோ எல்லா சக்சஸ்ஃபுல் அட்வொகேட்ஸுமே ரீசர்ச் ஓரியன்ட் தான். நிறைய படிக்கணும் ரீசர்ச். அப்புறம் வந்து மொழி அறிவு, கமாண்ட் ஓவர் லாங்குவேஜ். கண்டிப்பா வந்து அவங்க எந்த இடத்துல பிராக்டிஸ் பண்றாங்களோ அந்த ஊர்ல உள்ள லோக்கல் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுல பிராக்டிஸ் பண்றோம்னா நல்ல லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். தமிழை நல்லா சரியா, தமிழ் இல்ல தமிழே நல்லா பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல நல்ல நாலேஜ் இருக்கணும். இதை தவிர உங்க ஏரியால வேற ஏதாவது பழக்கமான மொழிகள் இருக்குன்னா அதுகளும் தெரிஞ்சிருந்தா சக்சஸ்ஃபுல்லா வரலாம். அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா நம்ம 2 வார்த்தையில சொல்ல வேண்டிய விஷயத்த 2 வார்த்தையில சொல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அதை வளவலான்னு பேசினோம்னா அதை கேட்கறதுக்கு யாருக்கும் பொறுமை இருக்காது. நம்ம எழுதுறோமோ பேசுறோமோ அது வந்து ரொம்ப கிறிஸ்பா ப்ராம்ப்டா இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து கோர்ட்ஸ் எல்லாம் வந்து ஓவர் பர்டன். எங்களுடைய ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் ஜட்ஜஸ்க்கு 10 மடங்கு வேலை சுமை இருக்கு. ஸோ அதனால நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். அதே மாதிரி நிறைய உழைக்கணும், எக்கச்சக்கமா உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். உழைச்சா மட்டும்தான் லா ப்ரொஃபஷன்ல நிக்க முடியும். அது வந்து நம்ம வந்து சோபிஸ்டிகேட்டடா இருக்கிற மாதிரி வெளியில இருந்து தெரியும். நாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லா துறைகள்லயுமே ஹார்ட் ஒர்க் பண்றவங்க மட்டும்தான் இது பண்ண முடியும். அதுல சட்டத்துறையும் இது இல்ல, நேரம் காலம் தெரியாம ஒரு கேஸ் எடுத்தா உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அப்புறம் பிரசன்டேஷன், இவ எல்லாமே இருந்து கூட நம்ம வந்து சரியா கொண்டு போய் அங்க பிரசன்ட் பண்ணலைன்னா கோர்ட்டு முன்னாடி எதுவுமே நிற்காது. ஸோ நல்ல சக்சஸ்ஃபுல் அட்வொகேட்டா வரணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே, எல்லா மாணவர்களுக்குமே சொல்ல வர ஒரு விஷயம், இது எல்லாத்தையும் வளர்த்துக்கோங்க. அதுக்காக தான் ஸ்லைட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். வெரி நைஸ், சிறப்பு. இதெல்லாம் வேணும் சார். ஆமா, 6 அறிவுரைகளை சொல்லி இருக்கிறீங்க. 6 அறிவுரைகள்.
ஆமா, சஜஷன்ஸ். சரி. இப்போ பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய கேள்வி, சட்ட படிப்பு படித்த பிறகு வழக்கறிஞர் என்பது பொதுவெளியில் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு வேலை. அதை தவிர வேற என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் சட்ட படிப்பு படித்த ஒருவருக்கு இருக்கிறது? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் லீகல் டிகிரி, அதை பற்றி நீங்கள் விரிவாக பதில் சொல்லலாம். அண்ட் சட்டம் படிச்சவங்க எல்லாருமே வக்கீலா வரணும்னு அவசியம் கிடையாது. இதுல நான் எல்லாருக்கும் எளிமையா புரியறதுக்காக 2 விதமா பிரிச்சிருக்கேன். ஒண்ணு லிட்டிகேஷன் பிராக்டிஸ், இன்னொன்னு நான் லிட்டிகேஷன் பிராக்டிஸ். லிட்டிகேஷன் பிராக்டிஸ்னா நம்ம கோர்ட்டுக்கு அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்றோம் இல்லையா, அது. நான் லிட்டிகேஷன் பிராக்டிஸ்னா நம்ம என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம லிட்டிகேஷன் பிராக்டிஸ் பார்க்கலாம். ஸ்லைட் ப்ளீஸ். லிட்டிகேஷன் பிராக்டிஸை நான் திரும்பவும் 2ஆ பிரிச்சிருக்கேன். ஒண்ணு பார்ல, பார் மீன்ஸ் பீயிங் அட்வொகேட்ஸ். இன்னொன்னு பெஞ்ச்ல, ஜுடிஷியரியில. ஜுடிஷியரியில என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பண்றோம். என்ரோல் பண்ணி வந்த உடனே ஜூனியர் அட்வொகேட்டா ஜாயின் பண்ணலாம். யாராவது சீனியர்ட்டையும் இல்லைன்னா ஃபார்ம்லயும் ஜாயின் பண்ணலாம். அடுத்தபடியா இண்டிபெண்டன்ட் கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இண்டிபெண்டன்ட் பிராக்டிஷனரா வரலாம். அதுல கூட நம்ம ஜெனரல் பிராக்டிஸும் எடுத்துக்கலாம், இல்ல ஸ்பெஷலைசேஷன் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் அசோசியேட்ஸ் இல்லைன்னா ஃபார்ம்ஸ். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு ஃபார்மோ இல்ல அசோசியேட்ஸோ ஒரு குழுவாக இணைந்து செயல்படுதல் சொல்லலாம். அதுல ஜெனரல் பிராக்டிஸ் நம்ம எடுத்துக்கலாம், இல்ல ஸ்பெஷலைசேஷன் எடுத்துக்கலாம். இது இன்னொரு விதம். இதுல இந்த அசோசியேட் ஃபார்ம்ஸ்ல இன்னொரு இது கூட வரும். என்னன்னா, வேறு வேற துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கிற 4-5 பேர் சேர்ந்து கூட வைக்கலாம், இல்ல எல்லாரும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து கூட பண்ணலாம். இது தவிர பேனல் அட்வொகேட்ஸ். பேனல் அட்வொகேட்ஸ்னா பேங்க்ஸ், அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அப்புறம் வேரியஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், இவங்களுக்குலாம் அட்வொகேட்ஸ் தேவைப்படும். இவங்களுக்கு கோர்ட்ல கேசஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேனல் ஆஃப் அட்வொகேட்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க அவங்க போய் அது அப்பியர் ஆவாங்க. பேனல் அட்வொகேட்ஸ் வரலாம். அதுல இதெல்லாமே கொஞ்சம் வருஷம் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரும். அதுக்கப்புறம் மீடியேட்டர்ஸா வரலாம். ஒரு 15 years பார் ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் மீடியேட்டர்ஸா வர முடியும். இப்ப மீடியேஷன் ஒரு மேண்டேட்டரி ப்ரொசீஜர். அதனால கோர்ட்ல கேசஸ் லேட் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக கேசஸ் வந்த உடனே மீடியேஷனுக்கு அனுப்புவாங்க. மீடியேஷன் என்னன்னா 15 years பிளஸ் பார் ஸ்டாண்டிங் உள்ள அட்வொகேட்ஸ ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க உட்கார்ந்து 2 பக்கம் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. நீங்க இதை எப்படி கூட சொல்லலாம், மீடியேஷன் அப்படிங்கிற என்னன்னா, இட் இஸ் a systematic and professional way of பஞ்சாயத்து தான். ஒரு சமரச தீர்வு. சமரச தீர்வு, எனக்கு சரியான வார்த்தை தெரியல, இவ்வளவு அழகா. அண்ட் சமரச தீர்வு இதுல நிறைய கேசஸ் இது பண்றது, இது ஒரு வாய்ப்பு. அண்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது தவிர பார்ல நோட்டரிஸ் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நோட்டரிஸ் ஆக முடியும். அப்புறம் ஓத் கமிஷனர்ஸ் சில ஸ்டேட்ஸ்ல மட்டும் இருக்கு, எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இல்ல. இந்த ஓத் கமிஷனர்ஸ் கோர்ட்ல நம்ம ஃபைல் பண்றோம் இல்லையா, அந்த அஃபிடவிட்ஸ் அதெல்லாம் இது பண்ணுவாங்க. நோட்டரிஸ் எல்லாருக்குமே தெரியும், கவர்மெண்ட்டுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க நோட்டரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது தவிர கவர்மெண்ட் லீடர்ஸ் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்டோட கேஸ ரெப்ரசென்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் லீடர்ஸ் ஆக முடியும். அப்புறம் ஹையர் லெவல்ல டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில்ஸ், இது ஹைகோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ல இருப்பாங்க. இவங்க அந்தந்த ஸ்டேட் ஹைகோர்ட்டால இல்ல சுப்ரீம் கோர்ட்டாலே நியமிக்கப்படுவாங்க. இவங்களுக்கு இவங்க டைரக்டா கேசஸ் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க.
இவங்களுக்கு வந்து வக்காலட் வாங்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து நாம வந்து அட்வொகேட்ஸ் இப்ப நாங்க இருக்கோம் இல்லையா, நாங்க வந்து காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் வரப்போ நாங்க வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் ரெஃபர் பண்ணுவோம் டெசிக்னேட்டட். இது தவிர பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் கிரிமினல் கேசஸ்ல நீங்க எல்லாரும் சினிமால கூட பார்த்திருப்பீங்க, சாதாரணமா பாக்குறதுக்கு கோர்ட்டுக்கு போகாதவங்களுக்கு சொல்றேன், அண்ட் கோர்ட்டுக்கு போயிடலாதவங்களுக்கு லைக் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக அப்பியர் ஆவாங்க. இது எக்ஸாமினேஷன் எழுதி வரணும். இது வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இது தவிர ஹையஸ்ட் லெவல் ஒரு ஸ்டேட்னுடைய சீஃப் அட்வொகேட் வந்து அட்வொகேட் ஜெனரல், அப்புறம் தேசிய அளவுல அட்டர்னி ஜெனரல் சொல்லுவோம். இவ்வளவு பதவிகளும் நமக்கு பார்ல வந்து லிட்டிகேஷன் சைட்ல இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, சொல்றதுக்கு டைம் இல்ல. அண்ட் slide please. And litigations la வந்து no previous slide. Okay, I'll go to the next slide. லிட்டிகேஷன்ல வந்து நம்ம என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணலாம்? நான் வந்து பார் தவிர பெஞ்ச்லயும் சில இது இருக்கு, அது ஸ்லைட்ஸ் வரமாட்டேங்கிறத நான் நேரடியாவே சொல்லிடுறேன். ப்ரீவியஸ் ஸ்லைட் ப்ளீஸ். இப்ப பார்ல உள்ளதெல்லாம் சொன்னேன். இப்ப பெஞ்ச்னா ஜுடிஷியரியில என்ன இருக்கு அப்படின்னுட்டு, ஜுடிஷியரியில வந்து மேஜிஸ்ட்ரேட்ஸா வரலாம், சிவில் ஜட்ஜஸா வர முடியும். இதெல்லாம் வந்து டைரக்டா அவங்க வந்து ப்ரொஃபஷனுக்கு வந்த உடனே, தட் இஸ் அட்வொகேட் ஆன உடனே எக்ஸாம் எழுதிட்டு வர முடியும். இது தவிர டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜஸ் இருக்கு, அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு இருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவல்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜஸா ரெஜிஸ்ட்ரார்ஸாவும் போடுவாங்க. தட் இஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் சரி போடுவாங்க, ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துலயுமே வந்து இந்த பொசிஷன்ஸும் வரும். இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வெரி நைஸ். அப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது சட்டம் படித்தவர்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வழக்கறிஞர் பக்கமாக ஒன்று, பிறகு நீதிபதிகள் பக்கம் என்று இரண்டாக பிரித்து கொண்டு பார் என்று பெஞ்ச் என்று இரண்டாக நீங்கள் சொன்னீர்கள். அதிலும் அரசு சார்பில் வாதாடுகிற வழக்கறிஞர்கள், மத்திய அரசு மாநில அரசு சார்பில், பிறகு இந்த பக்கம் வந்து தேர்வு எழுதி நேரடியாக சிவில் ஜட்ஜாக சிவில் நீதிபதியாக பணியாற்றலாம் என்று பலதரப்பட்ட தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக பொதுவெளியில் சட்டம் படித்தால் வழக்கறிஞராகலாம் என்பது மிக மிக எளிய ஒரு வரி உதாரணமாக இருக்கிறது. ஆனால் அதன் உள்ளாக நுழைகிற போது பட்டம் படித்த நமது இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுடைய பயிற்சியின் மூலமாக சேரலாம், அல்லது தேர்வு எழுதியும் அவர்கள் சேரலாம். மிக சிறப்பு. இப்ப வந்து நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி, நீங்க அதுல ஒரு ஆன்சரும் ஒரு பகுதி நான் லிட்டிகேஷன் பாத்துருவோமா? பாத்துடலாமா சார்? இப்ப பெஞ்ச் வருது. நெக்ஸ்ட் ஸ்லைட். நான் லிட்டிகேஷன்ல வந்து அதே மாதிரி ஆம்பிள் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. படிச்சவங்க, லா படிச்சவங்க எல்லாருமே அட்வொகேட்டா தான் ஆகணும் இல்ல, ஆனா வந்து கொஞ்ச நாள் அட்வொகேட்டா இருக்கணும். டைரக்டா இதுக்கெல்லாம் வந்து போக முடியாது. லா ஆபீசர்ஸ் கேட்பாங்க, நிறைய கவர்மெண்ட்லயும் கேட்பாங்க, அண்ட் ஆர்ம்டு போர்சஸ்ல கேட்பாங்க, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இது மாதிரி வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல நிறைய கேட்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து கேட்பாங்க லைக் உங்களுக்கு வந்து 3 years பார் ஸ்டாண்டிங் வேணும், 3 years பிராக்டிஸ் பண்ணிருக்கணும், 7 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும், 10 வருஷம். அந்த நேச்சர் ஆஃப்
வேலைக்கு எப்ப அவங்க கேட்பாங்க. இது வந்து ரொம்ப செக்யூர்ட் பொசிஷன். இது தவிர வந்து லா படிச்சுட்டு லா டீச்சர்ஸா போகலாம். அகடமிஷியன்ஸ் நம்ம வந்து நிறைய மேல பிஜி பண்ணிட்டு எம்ஃபில் பிஹெச்டி ஆசை தீர படிச்சுக்கிட்டே இருக்கலாம் லைஃப்லாம். அண்ட் வித்யாதானம் பண்ணலாம். நம்ம படிச்சதை எல்லாருக்கூடவும் ஷேர் பண்ணலாம். இது தவிர லீகல் ஜேர்னலிஸ்ட் தான் இப்ப வந்து நிறைய ஜேர்னல்ஸ் வருது. ஆன்லைன் போர்ட்டல்ஸ் கூட வருது. இப்ப லைவ்லா, மனு பாத்ரா, இவங்களுக்கெல்லாம் வந்து எழுதுறதுக்கு வந்து ஜேர்னலிஸ்ட் தேவைப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும் லால. அவங்களுக்கு வந்து லீகல் ஜேர்னலிஸ்டா போகலாம். இது தவிர லீகல் கன்சல்டன்ஸா போகலாம். நாமளே வந்து நல்ல நாலேஜ் வளர்த்துக்கிட்டு அந்த சப்ஜெக்ட்ஸ்ல வந்து கன்சல்டன்சி கொடுக்கணும். கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு கன்சல்டன்சி மாதிரி இது பண்ணிக்கிட்டு அவங்க வந்து வேற வேற சப்ஜெக்ட்ஸ்ல வந்து அட்வைஸ் கொடுக்கலாம். சில விஷயங்கள் வந்து அங்கேயே சால்வ் ஆயிடும். வெளியில அவுட் ஆஃப் கோர்ட் சால்வ் பண்ண முடியும். சில விஷயங்களுக்கு வந்து நீங்க கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. லீகல் கன்சல்டன்ஸா வரலாம். இதை தவிர நான் லிட்டிகேஷன் பிராக்டிஷனர்ஸ்னா கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்து சேம்பர்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. சேம்பர்ல இருந்து வேரியஸ் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம ஸ்பெஷலைசேஷன்ங்கிற ஏரியால நான் போறப்போ நான் வந்து சொல்றேன் அடுத்த ஸ்லைட்ஸ்ல. இது தவிர ரீசர்ச். இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டாக்கா எங்களுக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எனக்கு உட்கார்ந்து டைம் இல்லைன்னா அதை ரீசர்ச் பண்றதுக்கு ஐ வில் கிவ் இட் டு சம் ரீசர்ச்சர்ஸ். இவங்க வந்து அட்வொகேட்ஸ் கிட்ட இருந்து ஒர்க் எடுக்கலாம், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து எடுக்கலாம். அதே மாதிரி இவங்க வந்து பேப்பர்ஸ் பிரசன்ட் பண்ணலாம். ரீசர்ச் பேப்பர்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணலாம். ஸோ நான் லிட்டிகேஷன்ல இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏற்கனவே நிறைய பெரிய பட்டியல் சொன்னீங்க. இப்ப அது கூட இது வேற சட்ட அதிகாரிகள், சட்ட ஆலோசகர்கள், சட்ட ஜேர்னலிஸ்ட் என்கிற பத்திரிகையாளர்கள் என்று பல ஆக சட்டம் படித்தால் ஒரே ஒரு வேலை வாய்ப்பு என்று பொது புத்தியில் உறைந்திருக்கிற பிம்பத்தை தாண்டி பல வாய்ப்புகள் இருக்கு. சட்ட பேராசிரியர் ஆகலாம் என்று பல வாய்ப்புகளை நீங்கள் மிக தெளிவாக வழங்கி இருக்கிறீர்கள். இப்போ வந்து இப்ப மற்ற படிப்புகளை படித்த மாணவர்கள் வந்து ஸ்டார்ட் அப் என்கிற துளிர் நிறுவனங்களை அவர்களே ஒரு புதுமையான யோசனை வைத்து ஒரு தொழில் நிறுவனத்தை துவங்கி அது பலுகி பெருகி பலருக்கு வேலை கொடுக்கிற வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது சட்டம் படித்த மாணவர்கள் இது போன்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை துவங்குவதற்கு ஏதுவான சூழல் இருக்கிறதா? உங்களுடைய கருத்து என்ன? ஸ்டார்ட் அப்ங்கிறது ஒரு புது ஐடியா. ஆனா லா ப்ரொஃபஷன்ங்கிறது ரொம்ப பழையது. அதனால வந்து நாங்க அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படி பண்ண முடியாது. ஆனா ஆல்ரெடி நாங்க ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கோம். எங்களுடைய இப்ப லா ஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு 4-5 அட்வொகேட்ஸ் சேர்ந்து கொஞ்சம் இது நாலேஜ் இருக்கிறவங்க சேர்ந்து ஆரம்பிப்பாங்க. Can I have the slide, please? Next. Previous, please. Previous. Enjoy jumble life. Next. Next. Previous, please. Next. Yeah. Startups. இதுல வந்து முதல்ல வந்து நல்ல நாலேஜ் கெயின் பண்ணும். அதுக்கப்புறம் லா ஃபார்ம்ஸ் பண்ணலாம். அது வந்து பிராக்டிசிங். நான் இப்ப சொன்னேன் இல்லையா அசோசியேட் அப்படிங்கிறதுல. இது தவிர வந்து நம்ம வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபைலிங். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ்னாக்கா இப்ப ட்ரேட்மார்க், பேட்டன்ட், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் இதுல நிறைய இருக்கு. இத வந்து நம்ம ஃபைல் பண்ணி அதை வந்து எடுக்கணும். அதுல வந்து நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து இன்னோவேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இன்னோவேட் பண்ண தெரியும், ஆனா ஃபைல் பண்ணி எடுக்கிறது தெரியாது. அதே மாதிரி நிறைய பொருட்களுக்கு வந்து ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம திருவல்லிபுத்தூர் பால்கோவா, அதுக்கு வந்து இப்ப ஜிஐ கிடைச்சிருக்கு.
10 மணி பாய் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல, அதுக்கு வந்து ஜிஐ உண்டு. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னலான நாலேஜ் இருக்கும். ஆனா அங்க கொண்டு போய் ஃபைல் பண்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதெல்லாம் பண்றதுக்கு வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபைலிங் அவங்க வந்து அது பண்ண முடியாது, ஸ்டார்ட் அப்பா பண்ண முடியும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா இது வந்து சேல் மட்டும் வராது, இதுல கிஃப்ட் வரும், பார்ட்டிஷன் வரும், வில் வரும், நிறைய இருக்கு. அதே மாதிரி ஃபார்ம்ஸ், இப்ப நீங்க சொன்னீங்க இந்த ஸ்டார்ட் அப் எல்லாம், இந்த ஸ்டார்ட் அப்ப வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம். சரியா? ஃபார்ம்ஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இப்ப கார்பரேட்ஸ்க்கு வந்து நிறைய காம்ப்ளைண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்காக செப்பரேட்டா ஸ்டார்ட் அப்ஸ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லீகல் கன்சல்டன்சி இத கூட வந்து நம்ம ஸ்டார்ட் அப்பா பண்ண முடியும். அப்புறம் சொலிசிட்டர்ஸ், இப்ப நான் பாத்தீங்கன்னாக்கா மெயின் கோர்ட் ஏரியால இருந்து ஒரு 16-17 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். நான் நல்ல அட்வொகேட், ஆனா அட்வொகேட் தேடி போறவங்க அந்த ஏரியாவுக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு எலகங்கால அட்வொகேட் இருக்கிறது தெரியாது. அதுக்கு வந்து சொலிசிட்டர்ஸ்னு பண்ணலாம். நிறைய அட்வொகேட் சேர்ந்து வர்றவங்க கிளையன்ஸ் லிட்டிகன்ஸ் வர்றாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு சரியான அட்வொகேட்ஸ் கொடுக்கலாம், ரெஃபர் பண்ணலாம். சரியா? இது ஒண்ணு. இது தவிர ரீசர்ச் அண்ட் அனாலிசிஸ், இதையே ஒரு ஸ்டார்ட் அப்பா பண்ண முடியும். இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க முன்னாடி சொன்னதே பெரிய பட்டியல் பெருசா இருந்து, இப்போ தொழில் நிறுவனங்களை நமது இளைஞர்கள் யுவதிகள் சட்டம் படித்த பிறகு அவர்கள் பல சப் செக்மெண்ட் என்கிற உப பிரிவுகளிலும் அவர்கள் தொழில் நிறுவனங்களை துவங்கலாம். இப்போ வந்து நான் வந்து பேராசிரியர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன். சட்டம் படிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிற 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகளுக்கும், அல்லது படிக்கலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க முடியாமல் அந்த புள்ளியில் நின்று கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் சட்ட கல்வியை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? சட்ட கல்வி பற்றியா? உங்களுடைய அட்வைஸ் டு லா ஆஸ்பைரன்ட்ஸ். சட்டக்கல்வி வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம், என்ஜாயபிள் ஆக்சுவலா. ஏன்னா படிக்கிறப்பவும் வந்து சந்தோஷமா படிக்கலாம், ப்ரொஃபஷனே அப்படியே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டஃப்பான ப்ரொஃபஷன், ஆனா நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுல. அதனால வந்து ஒரு டிக்னிஃபைடு ப்ரொஃபஷன் வேணும், ஒரு லுக்ரேட்டிவ் நல்ல சம்பாதிக்கக்கூடிய ப்ரொஃபஷன் வேணும். அதே மாதிரி சமூகத்தோட நான் எப்பவுமே தொடர்புல இருக்கணும். அதே சமயம் சமூகத்துக்கு நிறைய செய்யணும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷன். இதுல வந்து இது ப்ரொஃபஷன்ங்கிறத விட தவம் கூட சொல்லலாம். ஏன் கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு உதவ முடியும். சும்மா நம்ம பாட்டுல போயிட்டு இருப்போம், எங்கேயாவது நம்ம வெஹிக்கிள்ல வந்து அந்த லோகோ போட்டிருந்தா யாராவது நடந்துருக்கு. நான் அந்த பக்கம் போகையில பார்த்து வச்சிருப்பாங்க, பார்த்து வச்சுட்டு நான் எங்கேயாவது போய் காரை நிறுத்திட்டு இறங்குறப்போ ஓடி வந்து, மேடம் நீங்க அட்வொகேட் தானே, இந்த பிரச்சனை இருக்கு என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க. என்ன மாதிரி வாய்ப்பை வந்து நான் வந்து சொல்லி கொடுப்பேன். நான் இல்ல, எல்லா அட்வொகேட்ஸுமே பண்ணுவோம், யாருமே எரிச்சல் பட மாட்டோம். சரியா? சந்தோஷமா பண்ணுவோம். சோ அதனால நிறைய பேருடைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்கு. சோ அதனால இதை வந்து ஒரு வரம்னு சொல்லலாம். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு பண்றதுனால இதை தவம்னு சொல்லலாம். இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, அட்வொகேட் ஷுட் ஒர்க் லைக் ஹார்ட் அண்ட் லிவ் லைக் ஹெர்மிட்னு வாங்க. ஏன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னு வீட்டுல எல்லாரும் நினைச்சிருப்போம், அப்பதான் ஒரு கேஸ் வரும். So you should be a hermit. அதை மிஸ் பண்ணிட்டேனேன்னு வந்து வருத்தப்படக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சொல்ல விரும்புறது, லா ப்ரொஃபஷன் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு வராது. இந்த சினிமா மீடியா இந்த பேஸ்ல வந்து லா ப்ரொஃபஷன் கிடையாது. இட்ஸ் a very noble profession
அண்ட் நிறைய நன்மைகள் செய்ய முடியும், நல்ல சம்பாதிக்கவும் முடியும், ஒரு அழகான வாழ்க்கைய, ஒரு சமூக அந்தஸ்தை வளர்த்துக்க முடியும். எல்லா மனிதர்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு சர்வே பவந்து சுகினகான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே, இவ்வளவுதான் எனக்கு தெரியும். பராபரமே அதுதான் மிக அந்த மாதிரி ஒரு தொழில். மிக அழகாகவும் சொல்லி இருக்கிறீர்கள். ஒர்க் லைக் அ ஹார்ஸ், லிவ் லைக் அ ஹெர்மெட் என்று சொல்லி ஒரு குதிரையை போல உழை, ஒரு துறவியை போல் வாழ் என்பது உங்களுடைய அது டேக்அவே மெசேஜாக எடுத்துக்கொண்டு கடைசியாக அந்த லெமன் டீ கதையை இப்ப பேசலாமா? தாராளமா பேசலாம் சார். இப்படி கோர்த்து விடுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லுங்க, அதுதான் கடைசி கேள்வி. உங்களுக்கும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்த அந்த லெமன் டீ கதையை இப்போது வாசகர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அது முடிந்த பிறகு நாம் கேள்வி பதில் பகுதிக்கு செல்லலாம். கண்டிப்பா சார். டாக்டர் அப்துல் கலாம் என்னுடைய அப்பாவுக்கு சித்தப்பா, அண்ணா பையன் எங்க அப்பா. என்னோட அம்மா அவங்க அக்கா பொண்ணு சொஹரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய விங்ஸ் ஆஃப் ஃபயர்ல நிறைய சொல்லியிருப்பாங்க. சொஹரா இந்த அகமது ஜலாலுதீன் மரைக்கார். ஸோ எங்க அம்மாவுடைய மாமா அவங்க. ஒரு நாள் எப்பவுமே திடீர்னு கால் பண்ணுவாங்க. ஒரு நாள் 2011 நினைக்கிறேன், கோர்ட்ல நான் கோர்ட் ஹாலிடே எனக்கு, அதனால வீடை சும்மா என்னோட ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒழுங்கு பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் கோபாலகிருஷ்ண பாரதியாரோட என்னத்தவம் செய்தனை சாங்க நான் முணுமுணுத்துட்டு இருந்தேன். அப்ப அவ வாப்பப்பாவுடைய கால் கொஞ்ச நேரத்துல வந்தப்ப அவங்க கேட்டாங்க. வழக்கமான உரையாடலுக்கு அப்புறம், என் பேத்திக்கு இன்னைக்கு நீதிமன்ற விரும்பினை ஆச்சமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணினாங்க? ஐ எம் ஸ்லைட்லி இன்னோவேட்டிவ், கொஞ்சம் ஏதாவது பண்ணுவேன், ஒரு லீவ் இருந்தாக்க ஏதாவது பண்ணுவேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, உங்க பேத்தி லெமன் டீ பண்ணுனா. ஆமாமா. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் எப்ப லெமன் டீ பண்ணேன்? நான் கிச்சனுக்குள்ளே போகல காலையில எனக்கு லெமன் டீ பண்ணவும். ஆக்சுவலா உண்மையில நடந்ததுன்னா, அந்த பாட்டு என்னதவம் செய்தனை காப்பி ராகம். ஆனா நான் என் இஷ்டத்துக்கு எதுலயோ பாடி இருக்கேன். அம்மா அம்மாவுக்கு முறையான சங்கீத பயிற்சி இல்ல, ஆனா அவங்களுக்கு நல்ல சங்கீத ஞானம் நான் பாடினது காப்பி இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப என்கிட்ட சொல்ல நல்லா பாடி நின்று விட்டுட்டாங்க. வாப்ப பாட சொல்லிட்டாங்க, லெமன் டீ பண்ணிட்டாங்க. காப்பின்னு நம்ம காப்பின்னு நம்ம வழக்கு மொழியில சொல்லுவோம் இல்லையா, காப்பி பண்ணல என் பொண்ணு, லெமன் டீ பண்ணினான்னு சொல்லிட்டாங்க. பாப்பாவுக்கு தாங்கவே முடியல. முதல்ல ரொம்ப ஆர்வமா எனக்கு லெமன் டீ பண்ணி கரைச்சல் நெக்ஸ்ட் டைம் வரப்போ அப்படின்ட்டாங்க. அப்புறம் தெரிஞ்ச உடனே பயங்கரமா சிரிச்சாங்க. எப்ப நான் எது பண்றதுனாலும் சொல்லுவாங்க, அம்மா காப்பிய லெமன் டீ பண்ணிட்டு வந்துடாத ரோஜா அம்மா அப்படின்னு கடைசி வரைக்கும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இது ஒரு அருமையான ஒரு அனுபவம். அதுதான் இதுதான் ரொம்ப பிரபலமான லெமன் டீ கதை. நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு உள்ளாக வந்திருக்கிறோம். இப்போது நாம் வாசகருடைய கேள்விகளை பார்ப்போம், அதற்கேற்ப பதில்களை சார், கிளாட்டுக்கும் எல்சாட்டுக்கும் எந்த ஒரு அப்பர் ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஸோ நோ ஏஜ் லிமிட் ஃபார் லா அண்ட் லா எக்ஸாம்ஸ். அடுத்த கேள்வி. Madam, doing research in an important aspect of being a lawyer. Please share tips to nurture the skill to do research and to know what exactly to look, what to look. I think இவங்க நம்ம நாகூர் ரோஜா அவர்கள் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. நீங்க பதில் சொல்றீங்க. Thank you வசுமதி. எங்க பார்க்கலாங்கிறத விட முதல்ல உங்களுக்கு என்ன நியூட்ரல் த ஸ்கில்னா, முதல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும். சரியா? ரீசர்ச் பண்றதுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் பேசிக் நாலேஜ் வேணும். பேசிக் நாலேஜ் ரொம்ப இன்டெப்தா இருந்தா மட்டும்தான் நீங்க அது மேல ரீசர்ச் பண்ண முடியும்.
எங்க பார்க்கலான்னு கேட்டீங்க. எங்க பார்க்கலாம்னாக்கா இதுல வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன வந்திருக்கு அது மேலேன்னு பாருங்க. சரியா, வேரியஸ் ஜேர்னல்ஸ்ல என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க, என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. இது தவிர நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாங்க. ஜூரிஸ்ட் வந்து, ஜூரிஸ்ட் மீன்ஸ் அட்வொகேட்ஸ் எழுதியிருப்பாங்க, ஜட்ஜஸ் எழுதியிருப்பாங்க. அந்த புக்ஸ் வந்து படிச்சு பாருங்க. இது தவிர ரீசர்ச் ஏரியால மெயின் திங் வந்து அந்த ஏரியால பிராக்டிஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல அந்த சீனியர் அட்வொகேட்ஸே பேசுங்க. புதுசா வந்திருக்க ஃப்ரெஷ் அட்வொகேட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட பேசுங்க. இது தவிர நம்ம கூகுள் ஆஸ் யூஷுவல். Thank you. Very nice. அடுத்த கேள்வி. Madam, I have finished 12th now. I missed to do CLAT. Can I do CLAT by sacrificing 1 year? I think இதுக்கு ப்ரொஃபசர் சொல்லலாம் நினைக்கிறேன். சார், அது சாக்ரிஃபைஸ் பண்ணலாமான்ற முடிவு வந்து உங்க கையிலே தான் இருக்கு. நீங்க வந்து நேஷனல் லா ஸ்கூல்ல தான் படிக்கணும்ன்ற முடிவு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து அதுல உறுதியா இருந்தீங்கன்னா கிளாட் எழுதிதான் ஆகணும். அது நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா லா படிக்கிறதா உங்க தீர்மானம் அப்படின்னா நீங்க வந்து மத்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு காலேஜஸ், நீங்க அதையும் பார்க்கலாம். ஆனா தீர்மானம் நீங்க தான் எடுக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது. சரி, அடுத்த கேள்வி. Madam, what is the campus placement percentage at NLSIU? What is the average pay package offered னு கேட்டிருக்காங்க. மேபி இவங்க நாகூர் ரோஜா அங்க ஃபேக்கல்ட்டியா இருந்தாங்க. NLSU பெங்களூர் பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க, ஏதாவது ஐடியா இருக்குங்களா? பிளேஸ்மென்ட் பெர்சன்டேஜ் பத்தி எனக்கு ஐடியா இல்ல சார். ஓகே ஓகே சார், எனக்கு I don't want to do ஆட் something. பண்ணனும். சொல்லுங்க. இங்க வந்து பிளேஸ்மெண்ட்ற வார்த்தையே வேணாம். நீங்க வந்து என்ரோல் பண்ணிட்டா நீங்க வேலை வாய்ப்போட தான் முடிக்கிறீங்க. அதனால வந்து 100% பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம் நாங்க எங்க லா கோர்ஸ்க்கு. இன்னொரு விஷயம், பேக்கேஜ் இதெல்லாம் நியூமரிக்கல்ஸா இருக்கிறதுனால உங்க ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க லா படிக்கிறது உங்க காலேஜ் பேனரை விட உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் உங்க பேக்கேஜ் மாறும். அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். வெரி நைஸ். எக்ஸலென்ட். வெரி நைஸ். அடுத்த क्वेश्चन. Madam, do law colleges conduct mock court proceedings to show students how a case is fought in court? ஆமா, அந்த மூட் கோர்ட் இருக்கு இல்லையா? மூட் கோர்ட். ஆமா, நீங்க அத பத்தி விரிக்கலாம். ரெண்டு பேரும் பேசலாம். முதல்ல ப்ரொஃபசர். ஓகே, மூட் கோர்ட்ங்கிறது வந்து மாதிரி நீதிமன்றம். நீங்க வந்து ஒரு லா பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க போய் கோர்ட்ல வாதாடுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்டா இருக்கும்போது அதுதான் எங்க லேப். நீங்க வந்து பிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி எங்களுக்கு இருக்கிற லேப் வந்து மூட் கோர்ட் தான். உங்களுக்கு வந்து ஒரு இல்யூஷனா ஒரு கேஸோ இல்ல ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரு கேஸையோ எடுத்து ரெண்டு பக்கமும் வாதாடக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம் மூட் கோர்ட்ல. நீங்க வந்து ஃபாரும் பேசணும், அகெயின்ஸ்டும் பேசணும், பெட்டிஷனருக்கும் பேசணும், டிஃபெண்டன்ட்க்கும் நீங்க ரெடி பண்ணி நீங்க பேசுவீங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த அட்வொகேசின்றதே வந்து ஒரு ஸ்கில். இது வந்து நாங்க போர்ட்ல எழுதி நாங்க சொல்லி தர முடியாதது. நீங்களா அதை வந்து டேலண்ட்டை வளர்த்துக்கணும். அதுக்கு வந்து மூட் கோர்ட் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். வாதாடுற திறமை வந்து உங்களால மட்டும்தான் வளர்த்துக்க முடியும். எந்த ஃபேக்கல்ட்டினாலையும் அதை வளர்த்து தர முடியாது. பாக்குற எல்லாரும் சீனியர், பாக்குறவங்க எல்லாம் ஆசிரியரா மைண்ட்ல வச்சுட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது. எல்லா லா காலேஜ்லயும் மூட் கோர்ட் வந்து இப்ப இருக்க இன்டர்னல் மார்க்ஸ்க்காகவே நாங்க கொண்டு வந்துட்டோம். அது இல்லாத காலேஜே கிடையாது, எந்த காலேஜ்லயும் இருக்கும். ஆனா நீங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு அதர் இன்டர் ஸ்டேட் இன்ட்ரா ஸ்டேட் காம்படிஷனை பார்ட்டிசிபேட் பண்ணணும். ட்ரையல் நேரங்கள தான் வளர்த்துக்க கூடிய ஒரு விஷயம் அது. ஆனா எல்லா காலேஜ்லயும் இருக்கு மூட் கோர்ட்ன்ற ஒரு விஷயம். வெரி நைஸ். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அட்வொகேட் நாகூர். கண்டிப்பா. நாங்க வந்து எங்களுடைய அட்வொகேட் ஃபோரம்ல இருந்து மூட் கோர்ட் காம்படிஷன்ஸ் நடத்துவோம். அது கோர்ட் பிரிமைசஸ்ல, சிட்டி சிவில் கோர்ட் பிரிமைசஸ்ல இருந்து நாங்க வந்து நிறைய லா காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. நாங்க வந்து அதுக்கு வந்து ஜூரியா வந்து நிஜமான ஜட்ஜஸையே கூப்பிடுவோம். ஓகே ஓகே. அட்வொகேட் ஜெனரல் உதயகொல்லா, ஃபார்மர் அட்வொகேட் ஜெனரல் மிஸ்டர் உதயகொல்லா கூட வருவாரு எங்களுக்கு. அதனால நாங்க வந்து அவங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம். இன்னொன்னு ப்ரொஃபஷன்ல என்னன்னா, ஒன் பாயிண்ட் இட் ஹஸ் நாட் கவர்ட். படிக்கிறப்போ வந்து சிலபஸ வந்து ஃபுல்லா கவர் பண்ணி படிங்க. தேர் இஸ் a myth that நீங்க படிக்கிறதுக்கும் கோர்ட்டுக்கு வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து இது ரொம்ப தப்பான விஷயம். காலேஜ்ல நம்ம வந்து ஒழுங்கா படிச்சா மட்டும்தான்
நல்ல லீகல் ப்ரொஃபஷனலா வர முடியும். சரியா? அதனால அதே மாதிரி ஒழுங்கா படிச்சுட்டு வரையில தான் கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு புரியும். ஸோ ப்ளீஸ் ஸ்டடி வெல் டியூரிங் த காலேஜ் டைம். அதே மாதிரி கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரும் உட்கார வச்சு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, நம்மளா பார்த்து கத்துக்கணும். யார் உட்கார வச்சு ஸ்பூன் ஃபீட்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இதுகள்ல இந்த மூட் கோர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூட் கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கேள்வி. ஈவினிங் மேம், இஸ் தேர் எனி ஸ்போர்ட் கோட்டா பிரெஃபரன்ஸ் அவைலபிள் டு ஜாயின் லா? ஐ திங்க் இது ப்ரொஃபசர் சொல்லலாம். கண்டிப்பா இருக்குங்க சார். ஆனா எந்த ப்ரிஃபரன்ஸ் கேக்குறாங்கன்றது ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் வேரி ஆகுது. பிரைவேட் லா ஸ்கூல்ல வந்து கண்டிப்பா இருக்கு. அது மாதிரி கவர்மெண்ட்லயும் அவங்க கோட்டா பேசிஸ்ல வந்து ஸ்போர்ட்ஸுக்குன்னு இருக்கு. ஆனா அவங்க எவ்வளவு கேலிபர் கேக்குறாங்க, எந்த அளவுக்கான படிநிலை இருக்குன்றது வந்து நீங்க அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ல தான் பார்க்கணும். ஆனா ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கிறது இருக்கு. வெரி நைஸ். அடுத்து Madam, generally legal documents use twisted and confusing terminologies. How, as a lawyer, you decipher such confusing statements? Does law schools teach students these skills too? Najib nu கேட்டிருக்காரு. Thank you, Najib. ஆக்சுவலா வந்து ப்ராப்பரா டிராப் பண்ணப்பட்ட லீகல் டாக்குமெண்ட்ஸ்ல எந்த ட்விஸ்டட் அண்ட் கன்ஃபியூஷன் இருக்காது. சரியா? ஃபர்ஸ்ட்ல டிராஃப்டிங் ப்ராப்பரா இருக்கான்னு பார்க்கணும். இது ஒண்ணு. ட்விஸ்டிங் அண்ட் கன்ஃபியூஷன் இருக்குன்னா there are two possibilities. ஒண்ணு, அந்த சப்ஜெக்ட்ல வந்து படிக்கிறவங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லாம இருக்கணும். இல்லைனாக்கா அந்த டிராஃப்டிங் சரியில்லாம இருக்கும். அவ்வளவுதான். இதை கன்ஃபியூஸ் பண்ற ஐடியாவே கிடையாது. அது மாதிரி இந்த ட்விஸ்டிங் இதெல்லாம் வந்து காலேஜ்ல சொல்லி கொடுக்க முடியாது. காலேஜ்ல வந்து டிராஃப்டிங் என்ன, டாக்குமெண்டேஷன் பத்தி சொல்லி கொடுப்பாங்க, சிலபஸ்ல கண்டிப்பா இருக்கு. அண்ட் சப்ஜெக்ட் சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சேல் டேட் போடுறீங்கன்னா இதுல வந்து இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெண்டார் யாரு, ஹூ இஸ் பர்ச்சேசரா யார் இருக்க முடியும், சேல் கன்சிடரேஷன்னா என்ன, ரெண்டு பேரும் சைட்ல இருந்து கான்சென்சஸ் ஆட் ஐட்டம்னு சொல்லுவோம். ரெண்டு சைட்ல இருந்தும் என்ன கன்சென்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம லா படிக்கையில தெரிஞ்சிடும். நம்ம டிராஃப்டிங்ல வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் ஆர் நாட் கன்ஃபியூசிங். நான் சொன்னதுல ரெண்டு ஒரு காரணம் இருக்கும், அவ்வளவுதான். இதை வந்து காலேஜ்ல சொல்லி தர முடியாது. நீங்க படிச்சு வேற வேற சீனியர்ஸ்ட போறப்போ, இன்டர்ன்ஷிப் போறப்போவோ இல்ல அதுக்கப்புறம் நீங்க ஜூனியர் அட்வொகேட்டா போறப்போவோ அந்த டாக்குமெண்ட்ஸை படிச்சு நீங்க வந்து நாலேஜா வளர்த்துக்கணும். எது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ட்விஸ்டிங் அண்ட் டர்னிங் அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட் எடுங்க, எடுத்துட்டு எதெல்லாம் ட்விஸ்டிங்கா இருக்குன்னு பாருங்க. சரியா? அதை படிச்சுட்டு எதுனால அது ட்விஸ்டிங்கா இருக்குன்னு பாருங்க. அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் எப்படி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. பட் இட்ஸ் a very valuable question. வெரி நைஸ். Thank you. நீங்க அபிராமி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த கேள்விக்கு? ஆமாங்க சார், அவரே வந்து ஸ்கில்ன்றத மென்ஷன் பண்ணிட்டாரு. இப்போ இந்த ஸ்கில் செட் டெவலப்ன்றது உங்களுக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும். வந்து நீங்க காலேஜ் சொல்லி தருவாங்களான்னா, மேடம் இப்ப கரெக்டா சொன்ன மாதிரியே நாங்க வந்து எது கரெக்டான டாக்குமெண்ட்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம், எந்த மாதிரி டாக்குமெண்ட் இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் அந்த ட்விஸ்டட் டாக்குமெண்ட். அது நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அறிவு உங்களுக்கு காலேஜ்ல கொடுத்துருவாங்க. அது அனலைஸ் வந்து நீங்க மேடம் சொன்ன மாதிரி உங்க செல்ஃப் ஹெல்ப்ல நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வெரி நைஸ். சிறப்பு. அடுத்து சூப்பர். How to prepare for AIB as the pass percentage is coming down recently? சார் இந்த இது வந்து உங்களுக்கு ஜெனரல் லாஸ்ல ப்ளீஸ் இல்ல அபிராமி ப்ளீஸ் ப்ரோசீட். நோ அபிராமி ப்ளீஸ் ப்ரோசீட். நீங்க அந்த 5 இயர்ஸ் கோர்ஸோ 3 இயர்ஸ் கோர்ஸோ நீங்க வந்து இன்ட்ரெஸ்டோட படிக்கும் போதே இந்த பேசிக் லான்றது உங்க மைண்ட்ல வந்து கண்டிப்பா பிளேஸ் ஆயிடும். அது இருந்துட்டாலே நீங்க இந்த எக்ஸாம்ஸ் பத்திலாம் நீங்க பயப்படவே தேவையில்லை. நீங்க கோர்ஸ் முடிச்சு படிக்கிற எக்ஸாம்ஸ் பத்தி பயப்பட தேவையில்லை.
பாஸ் பெர்சன்டேஜ்லாம் நம்ம கவலைப்பட வேணாம். நீங்க நல்லா கவனிச்சீங்கனாலே, அந்த கோர்ஸை நல்லா கவனிச்சு படிச்சாலே நீங்க பெர்சன்டேஜ் எல்லாம் கவனிக்க வேணாம். நீங்க கண்டிப்பா அந்த வித்தின் பாஸ் பெர்சன்டேஜ் இருப்பீங்க. Now, Advocate Nagaroja, உங்களோட பாயிண்ட்ஸ். எஸ், அதான் நான் சொன்னேன், சிலபஸ் நல்லா படிங்க. நீங்க வந்து whether you are eligible to be a good advocate or notங்கறத நீங்க நல்லா படிச்சுட்டு வந்தீங்கனாலே ஏபி பாஸ் பண்ணிடலாம். நீங்க ஜெனரல் பெர்சன்டேஜ் குறையிறது கூடுறத பத்தி நம்ம பிரச்சனை இல்லை. just focus on your examination, that's it. Well said. அடுத்த கேள்வி. Ma'am, does 12th mark change the fee structure of the college? ரொம்ப முத்து மாலை அவங்க கொஞ்சம் விளக்கமா நீங்க சொல்லிடலாம். நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, பட் திரும்ப ஒரு தடவை சொல்லிடலாம். சார், நீங்க வந்து மார்க்ஸ் வந்து ஃபீஸ மாத்துமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மாத்தும். ஆனா ஒரே காலேஜ்ல வேற வேற ஃபீஸ மாத்தாது. ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கிற பிளேஸ்டு ஃபீஸ் தான். நீங்க வந்து அட்மிஷனோட எலிஜிபிலிட்டில நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் தான். ஆனா நீங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காலேஜஸ் இருக்கு, அதுக்கு வந்து உங்க ஃபீஸ் கண்டிப்பா பெரிய ரோல் பிளே பண்ணுது. அது நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். உங்க மார்க் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு யுவர் ஃபீஸ் தட் யூ பே. வெரி நைஸ். அடுத்த கேள்வி. Nagaroja ma'am, please share any moment which made you feel proud as a lawyer. Vangai Vasana. Thank you. And thank you Vasan. Advocate இருக்கிறதுக்காக ப்ரௌடா ஃபீல் பண்ற மொமெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதுல ஒரு மொமெண்ட் என்னன்னா, நான் வந்து ஜூனியர் அட்வொகேட்டா என்னுடைய ப்ரொஃபஷன் ஆரம்பிச்சப்போ 2 மைனர் கிட்ஸோட ஒரு லேடி வந்து வீட்டை விட்டு காணாம போயிட்டாங்க. அவங்களுடைய மத சம்பிரதாயப்படி, அந்த லா படி, லீகல் இது படி, அந்த 2 குழந்தைகளோட கஸ்டடி வந்து அப்பாவுக்கு தான் வரும். நான் வந்து அப்பாவுக்கான அட்வொகேட். நான் வந்து கேஸ் நடத்தி வின் பண்ணினேன். அவங்க வந்து அந்த கேஸ் மேல அப்பீல் போடாங்க. அந்த அம்மா 2 குழந்தைகளும் வந்து அப்பாட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அப்ப அப்பீலுக்கு வந்தப்போ வந்து ஜஸ்டிஸ் மஞ்சுளா செல்லூர் அவங்க முன்னாடி அந்த கேஸ் போச்சு. அவங்க வந்து கூப்பிட்டாங்க, எங்களை, என்னையும் கூப்பிட்டாங்க, அவங்க அட்வொகேட் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு நீங்க வந்து 2 குழந்தைகளையும் கேட்டிருக்கீங்க, 2 குழந்தையும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப வந்து தட் மொமெண்ட் ஐ ஃபெல்ட், ஒரு தாயிட்ட இருந்து 2 குழந்தையும் பிரிக்கிறது தப்பு அப்படின்னு எனக்கு வந்து மனசு உறுத்துச்சு. நான் என்னோட கிளைண்ட் கிட்ட போய் பேசினேன். அவங்க கிட்ட வந்து பெரிய பையன் வந்து ஏற்கனவே அப்பாட்ட வர்றதுக்கு ரெடியா இருந்தான். சின்ன குழந்தைக்கு வந்து அப்பதான் 6 வயசோ என்னவோ. அவன் அம்மாவோட தோல்ல படுத்துட்டு அவன் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தான். அவன் அம்மாவோட கண்ணுல தெரிஞ்ச வேதனை அதெல்லாம் சேர்ந்து என் கிளையண்ட கன்வின்ஸ் பண்ண, ஃபர்கெட் லாங்கிறது இருக்கட்டும், தர்மம் ஒண்ணு இருக்கு, ஒரு தாய் கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிக்க கூடாது அப்படின்னு. என்னுடைய கிளையண்ட்டுமே ரொம்ப நல்லவர். அவர் ஒத்துக்கிட்டாரு. கோர்ட்டு முன்னாடி எழுதி வாங்கி நான் வந்து அந்த சின்ன குழந்தைய அந்த லேடி எடுத்துட்டு போகட்டும்ட்டு இது பண்ணி எழுதி வாங்கினேன். இது வந்து ஒரு உண்மையிலேயே பெருமைக்குரிய தருணம்னு சொல்லலாம், இறைவனுக்கு நன்றின்னு சொன்னதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. நம்ம ப்ரோக்ராம் வந்து இது பண்ணாது. ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம் அது. நீங்க அழகா சொன்னீங்க, சட்டம் என்று ஒரு சைடு, ஒரு பக்கம், பட் அறம் என்று ஒன்று இருக்கிறது, அதை சார்ந்து நாம் நடக்க வேண்டும். மிக அற்புதம். அது கேட்ட உடனே இப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவுக்கு வந்து அதை பகிர்ந்து கொண்டமைக்கு வாசகர்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். மிக்க நன்றி. நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நிறைய விஷயங்களை பேசணும். இது ஒரு ஸ்டீரியோ டைப்டு ஒரு லா அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இல்லாம நிறைய ஒரு அன்போட புன்சிரிப்போட நம்ம பல தகவல்களை பகிர்ந்து கொண்டோம்.
12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு சட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்று விரும்புகிற மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதில் பாடப்பிரிவுகள் என்னென்ன, எந்தெந்த கல்லூரிகளில் நாம் அதை சொல்லிக் கொடுக்கிறோம், அதற்கான நுழைவுத் தேர்வுகள், கல்வி கட்டணம் எவ்வளவு, பிறகு படிப்பு முடித்த பிறகு வழக்கறிஞர் என்று பொது புத்தியில் உறைந்திருக்கிற அந்த பதவியை தாண்டி பல பதவிகள், வழக்கு தொடர்பான பதவிகள், நான் லிட்டிகேஷன் தொடர்பான பதவிகள், தேர்வு எழுதி செல்லக்கூடிய பதவிகள், நீதிபதி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பதவிகள் என்று சுய தொழில் துவங்கக்கூடிய ஸ்டார்ட் அப் வாய்ப்புகள் என்று பலவற்றையும் பேசியிருக்கிறோம். ஒரு தாயின் அன்பிலிருந்து தாத்தாவின் அன்பு வரைக்கும் பேசியிருக்கிறோம். அப்துல் கலாம் தாத்தாவின் அன்பு வரைக்கும் பேசியிருக்கிறோம். சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிடம் கொடுப்பீர்களா? சொல்லுங்க, கோ ஹெட். இப்ப லா படிச்சுட்டு வர்ற எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஹைகோர்ட் அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் சொல்லிக்கிறதுக்கு விரும்புறோம். ஆனா உங்களுடைய லா பிராக்டிஸ ட்ரையல் கோர்ட்ல இருந்து ஆரம்பிங்க. சரியா? ட்ரையல் கோர்ட்ல இருந்து தான் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு, 1.5 வருஷம் முதல் 2 வருஷத்துக்கு நீங்க எந்த ஏரியாவில வசிச்சுட்டு இருக்கீங்களோ அங்க உள்ள ட்ரையல் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. அங்க வந்து சிவில் சைடு, கிரிமினல் சைடு, ஃபேமிலி சைடு எல்லாமே என்னென்ன இந்த கோர்ட்ல வருதோ அந்த கோர்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. கிளரிக்கல் ஒர்க்ஸ் கத்துக்குங்க. சரியா? அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாங்க. சரியா? அப்ப வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு அப்பீல் உங்க கையில வந்துச்சுன்னா, யூ நோ வாட் இஸ் எவிடன்ஸ், எப்படி எவிடன்ஸ் நடத்துறதுன்னு தெரியும். ஒரு குட்டி குட்டி பெட்டிஷன் எப்படி போட்டிருப்பாங்க, அது மேல என்ன போடும். இது பொதுவாவே வந்து பெரிய பெரிய சீனியர் அட்வொகேட், நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அட்வொகேட் தான். இப்ப நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ரூரல் ஏரியால இருந்து வர்றவங்க நான் சென்னையில போய் இல்லைன்னா மதுரையில போய் ஹைகோர்ட்ல தான் பிராக்டிஸ் பண்ணுவேன். கொஞ்சம் வசதி இருந்தா நான் வந்து டெல்லிக்கு ஓடிடுவேன். போங்க, ஆனா இங்க நல்ல இன்டெப்த் நாலேஜ் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்க. இங்க வந்து நம்ம ட்ரையல் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் பிராக்டிஸ் வந்து தரோலி என்ஜாயபிளா இருக்கும். அது டஃப் தான், ஆனா இங்க இருந்து நம்ம ஃபவுண்டேஷனோட வர்றோம். சிறப்பு. இது ஒண்ணு. சாரி ஃபார் இன்டரப்டிங். வெல்கம். வெல் செட். இன்ஃபேக்ட் அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக ஆசைப்படுறான்னு சொல்லி. ஓகே, அதே மாதிரி கீழமை நீதிமன்றங்களில் நீங்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பயிற்சியினால் பெறுகிற அனுபவம் உங்களுக்கு உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் உங்களுடைய வாத திறமையை செழுமையாக்கும் என்கிற மிக அற்புதமான தகவலை நீங்கள் ஒரு முத்தாய்ப்பாக கடைசியில் பதிவு செய்திருக்கிறீர்கள். இன்னொரு விஷயம் ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். இப்போ 106வது சட்ட திருத்தம் 2023ஆம் ஆண்டு வந்தது. நீங்க 2 பேரும் நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு. இந்த இணைய அரங்கத்துல ஆண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது. இந்த தகவலோடு மிகச் சிறப்பாக சுவையாக சென்று கொண்டிருந்த சட்ட கல்வியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதற்கு பிறகான வேலை வாய்ப்புகள் என்ற இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற 2 ஆளுமைகளுக்கும், பேராசிரியர் அபிராமி அவர்களுக்கும் வழக்கறிஞர் நாகூர் ரோஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க உங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற இந்த நேரம் தவிர இவரும் ஒத்துக்குவாரு, நாகூர் ரோஜா அவங்களும் ஒத்துக்குவாங்க. கடந்த 1 வாரமாக நாம் பல தகவல்களை பேசி பரிமாறி இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு செழுமைப்படுத்தலாம், எதையெல்லாம் பேச வேண்டும், எதையெல்லாம் பேச வேண்டாம் என்று பல மணி நேரம் நாம் மூவரும் பேசி இருக்கிறோம். ஆக அதற்கு எல்லாவற்றுக்கும், உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய உழைப்புக்கும் வாசகர்கள் அனைவரின் சார்பில் நன்றி. முக்கியமாக உங்களுடைய நிறுவனங்களுக்கும், அபிராமி சந்திரசேகரன் அவர்களுடைய விஐடி ஸ்கூல் ஆஃப் லா நிறுவனத்துக்கும் நமது நன்றி. APJMS நாகூர் ரோஜா அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டத்தோடு மிக சுவாரஸ்யமான அப்துல் கலாம் அவர்களை பற்றிய பல இனிய நினைவுகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக சிறப்பு. இந்த தருணத்தில் நீங்கள் யாருக்காவது நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றால் இது உங்களுக்கான தருணம். மிக சுருக்கமாக. அபிராமி ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் என்னோட இன்ஸ்டிடியூஷன் என்ன இங்க வந்து உட்கார வச்ச என்னோட இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். என்ன நம்பி இத பண்ண முடியும்னு நினைச்சு என்னோட டீன் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். இப்படி என்னால சட்டக்கல்வியை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னா என்னோட பேரண்ட்ஸ் இங்க வந்து அட்வொகேட்ஸா இருக்கிற ஒரு பெரிய காரணம்.
அவங்களுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு இங்க இருக்கிறதுக்கு இந்த செகண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ண என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஒரு 2 months பேபியோட மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த செஷனுக்காக. அதனால அவங்களுக்கு தான் நான் பெருசா தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹிந்து தமிழோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க சார். அந்த 2 months பேபிக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ சார். நீங்க நாகரோஜா. என்னுடைய நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கு என்ன சொல்லணும். ஏன்னா எங்க அம்மாவோட ஆசை வந்து வேற. நான் வந்து அட்வொகேட்டா தான் அவ என்ன பிடிவாதம் பண்ணி சண்டை போட்டு அட்வொகேட்டா வந்தேன். ஆனா இதுக்கு உண்மையில விதை விதைத்தது என்னுடைய பாட்டி, என்னுடைய அம்மாவுடைய அம்மா அசீம் சொஹரா, டாக்டர் அப்துல் கலாம வளர்த்தவங்க. அவங்களுடைய அக்கா, அவங்க வந்து நான் ஒரு 12 வயசு குழந்தைய 7th standard படிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. அவங்க குடும்பத்துல அன்பார்ச்சுனேட்டா ஒரு ட்ரிபிள் தலாக் நடந்திருக்கு. அத வந்து அவங்களே சின்ன குழந்தையா இருக்கையில, ஒரு 10 வயசு குழந்தையா இருக்கையில அது வந்து அவங்கள மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவங்க வந்து நிறைய படிப்பாங்க. அப்துல் கலாமுடைய அக்கா இல்லையா, நிறைய எல்லாம் அறிவாளி. அவங்க வந்து என்கிட்ட சொன்ன விஷயம், உங்க அம்மா வந்து உன்னை வேற ப்ரொஃபஷன் எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆனா நீ லா ப்ரொஃபஷன் எடு, அந்த ட்ரிபிள் தலாக்ங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு வந்து சட்டத்தின் மீதான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு. எங்களுடைய காலகட்டத்துல நான் அட்வொகேட்டா இருக்கப்போவே அந்த சட்ட திருத்தம் மூலமா அது இருக்கு. அது வந்து குரான் வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணாத ஒரு விஷயம் ட்ரிபிள் தலாக்ங்கிறது. சோ அதுக்காக நான் மெயினா நன்றி சொல்ல விரும்புறது என்னுடைய பாட்டி, என்னுடைய உம்மான்னு சொல்லுவோம், அம்மாவுடைய அம்மா. அப்புறம் எனக்கு என்கரேஜ் பண்ண என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய தாத்தா டாக்டர் அப்துல் கலாம். இந்த மிக சிறப்பு. இணைப்பில் ஏதோ சிறிய கோளாறு இருக்கிறது. மிக மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். இப்படிப்பட்ட மிக பயனுள்ள பல முன்னெடுப்புகளை தொடர்ந்து செய்து வரும் இந்து தமிழ் திசை நாளிதழுக்கு எங்கள் அனைவருடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிற விஐடி சென்னை நிறுவனத்திற்கும், உடன் வழங்கி கொண்டிருக்கிற சவிதா பொறியியல் கல்லூரி, ஈஸ்வரி பொறியியல் கல்லூரி, ஆல்பா பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட 3 நிறுவனங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலில் பதிவு செய்த 10 பார்வையாளர்களுக்கு புத்தக பரிசுகள் காத்திருக்கின்றன. இப்போது நாங்கள் நன்றி தெரிவித்து விடைபெற்ற பிறகு அந்த 10 பார்வையாளர்களின் பெயர்கள் திரையில் காண்பிக்கப்படும். உங்களுக்கான புத்தகங்களை இந்து தமிழ் திசை நாளிதழ் உங்களுடைய இல்லங்களுக்கே அனுப்பி வைக்கும் என்கிற ஒரு சிரிப்பான தகவல்களோடு மறுபடியும் எங்கள் நன்றியை பதிவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.